பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? நடுவில் யாரோ ஏதோ பேசினாங்க. சரி அப்டேட் சொல்லிட்டு போய் கேட்போம், அப்படியே போவோம். ஜனநாயகன் சென்சார் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சர்டிஃபிகேட் நாளை மறுநாள் நம்ம கைக்கு வருது. இப்போ இன்னைக்கு வந்து சென்சார் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் தர்றதுன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. சென்சார் கிளியர் ஆனனால ஓவர்சீஸ்லயும் படத்தை கண்டென்ட்டை பத்தி ரிலீஸ் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 2 டேட் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இந்த அப்டேட் சொல்லி முடிச்சு அப்படியே அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்படியே பேசுவோம். அதை பரணி அப்டேட் சொல்லுவாங்க ப்ரோ. வெனஸ்டே அப்டேட் சொல்லி முடிச்சிடறதுக்கு அப்புறம் டீட்டெயில்டாக பேசுவோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, அதுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இது வந்துட்டு அப்டேட்னா அந்த ஜனநாயகன் ரிலீஸு அது May 8 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. சென்சாரும் ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க, பார்ப்போம். அப்புறம் கரை புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த படத்துலேருந்து ஐயா ஐயா அப்படின்ற சாங் லிரிக் வீடியோ நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கில் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்தி ஃபிலிம் வந்துச்சுல, அதோட பார்ட் 2 வந்துட்டு ஒர்க் போயிட்டுருக்கு. அதே ஹீரோ தான் வந்துட்டு பார்ட் 2லையும் நடிக்கிறாரு. பட் டேரக்டர் வந்துட்டு அந்த டேரக்டரில் வேறு டேரக்டர், இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பார்ப்போம். அப்புறம் லெனின் பாண்டியன்லேருந்து உன்னை நம்பி அந்த லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இளையராஜா மியூசிக்கலில். பில்லா மறுபடியும் ரீரிலீஸ் ஆகுது May 1. அதோட ட்ரெய்லருமே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதிரடி மலையாளம் ஃபிலிம், அந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 6 PM ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஸ்ரீனிவாசம் அங்கப்புறம் அந்த படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் அல்லே அல்லே சாங் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஜிவி பிரகாஷ் மியூசிக்கலில், தெலுங்கு ஃபிலிம். ஃபுல் சாங் வந்துட்டு April 29 11/11 வருது. அப்புறம் 29 ஃபிலிம், அந்த படத்துலேருந்து பொல்லாத ஆசைகள் அப்படின்ற சாங் லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திருஷ்யம் 3 அந்த படத்தோட டீசருமே வந்துட்டு April 29 ஈவினிங் 5 PM ரிலீஸ் ஆகுது. பேட்ரியாட் யூஏ சென்சார் ஆயிடுச்சு. புக்கிங்ஸ் நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் பேட்ரியாட் அந்த படம் சென்சார் ஆயிடுச்சு யூஏ. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஷோ வந்துட்டு வேர்ல்டு வைட் 9:15 AM இந்தியன் டைமில் ரிலீஸ் ஆகும். அப்புறம் லோகேஷ் கனகராஜோட DC அந்த படம் ஷூட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. கருப்பு ஆடியோ லான்ச் ZEE5ல May 1 மத்தியானம் 1:30க்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நாளைக்கு வந்துட்டு டிஜிட்டலில் ரிலீஸ் ஆகிற படங்கள்னா ஹாப்பர்ஸ், தே வில் கில் யூ, எக்ஸிட் 8 இதெல்லாம் தான் வருது. இந்த வாரம் மேஜராக தேட்டர்களில் ரிலீஸ் ஆகிற ஃபிலிம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கரை தமிழ் ஃபிலிம், பேட்ரியாட் மலையாளம் ஃபிலிம், கேடி த டெவில் கன்னட ஃபிலிம், ஏக் தின் ஹிந்தி ஃபிலிம் சாய் பல்லவியோடது. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேட்டுச்சா பேசுனது? கேக்குது பாருங்க, அப்படியே கிளியரா கேட்டுச்சு. சரி ஓகே. ஜனநாயகன் சொல்லுங்க. May 8 May 15 புதன்கிழமை சென்சார் ஆயிரும் பாருங்க. சரி, அதாவது படம் சென்சார் ஆயிருச்சு. இன்னைக்கு சென்சார் சரி தரேன்னு சொல்லிட்டாங்க. புதன்கிழமை சர்டிஃபிகேட் கைக்கு வந்துடும். தகவல் இது வரைக்கும் வந்திருக்க தகவல் புதன்கிழமை சென்சார் சர்டிஃபிகேட் கைக்கு வந்துடும். படம் வந்து May 8 அல்லது 14 பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவர்சீஸ்ல பேசிட்டு இருக்காங்க. அநேகமா அதை நாளைக்கே முடிவு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கே அதை வந்து கிளியர் ஆயிரும். அபிஷியலா சென்சார் சர்டிஃபிகேட் நம்ம கைக்கு வந்தோடனே ரிலீஸ் டேட் சொல்லிடுவாங்க. அவங்க மொத்தம் May 8 அல்லது 14ங்கிறதா ரிலீஸ் பிளான். இது வரைக்கும் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏதாவது டேட்டு மாத்தி சொன்னாங்கனாலோ, இல்லை இங்கே லோக்கல்ல யாராவது வேற டேட் வரலாம் அப்படின்னு யாராவது ஐடியா பண்ணாலும் அதை கன்சல்ட் பண்ணிட்டு டேட்டை முடிவு பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ வரைக்கும் இருக்க பிளான் 2 டேட்டு தான், May 8 அல்லது 14. கரை வருமா ப்ரோ? ஏன்னா டைட்டில் இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்கு கரைக்கு. அதெல்லாம் வந்துரும் ப்ரோ. அதுக்கு என்னங்க டைட்டில் அது இஷ்யூ? யாரோ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இந்த டைட்டில் நாங்க 2023 வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஆனா மனசாட்சியே இல்லாம கேஸ். இவங்க என்ன கரை அப்படிங்கிற கரெக்டா அதே மீனிங்ல கரை அது அப்படிங்க அதே கரை அப்படின்னு வச்சிருந்தாங்களா? என்ன அநியாயம். இல்ல இதெல்லாம் இது மாதிரி ஒரு பேரே வைக்கிறதே ரேரு. ஏன்னா இது வச்சதே ரேரு. கரை அப்படிங்கறதே வித்தியாசமா இருக்கு. கரைசாமிங்கிற சுருக்கி அவங்க கரைன்னு வச்சிருக்காங்க. இவங்க அதுக்கும் வேலை கேஸா? சும்மாக்காக ஒரு 10 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு கேஸுக்காக காசுக்காக வருவாங்க. போறோம் லாஸ்ட் மினிட்ல போட்டிருக்காங்க. அது அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணிடுவாங்க ப்ரோ. மோஸ்ட்லி ரிலீஸ் ஆயிடும். புக்கிங்ஸ் எல்லாம் கூட ஓபன் ஆயிடுச்சு ப்ரோ. நானே கொடுக்காம பார்த்து கொடுக்குறாங்க.
பிரேக் ஆகி கேட்டுச்சு, எனக்கு கேட்கவே இல்லை. சர்டிஃபிகேட் ஏன் ப்ரோ புதன்கிழமை பார்த்து கொடுக்குறாங்க, நாளைக்கு கொடுக்காம இன்னைக்கே பார்த்துட்டாங்க நம்ம. இன்னைக்கு தானே ரிவைசிங் அப்படி கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே வந்துட்டு அது ப்ரொசீஜர் தான். கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு 2 நாள் கழிச்சு தான் கொடுப்பாங்க. எந்த படமா இருந்தாலும் அப்படிதான். பார்த்து உடனே நாங்க சர்டிஃபிகேட் தரோம் அப்படின்லாம் தரமாட்டாங்க. அடுத்த நாள் ஆக்சுவலி மினிமம் 1 or 2 days ஆகுது ஆகும். இன்னைக்கு பார்த்துருக்காங்கன்னா நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு கொடுக்கணும் ஆக்சுவலா. ப்ரோ அந்த சினிப்ராமன் போர்ட்டல் அப்டேட் பண்ணுவாங்களா ப்ரோ? அப்டேட் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா அப்டேட் பண்ணுவாங்க கண்டிப்பா. இன்னைக்கு ஒரு காமெடி ஒன்று பார்த்தேன், செம்ம இதாக இருந்துச்சு. திருப்பூர் சுப்பிரமணியம் அவரு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். என்னோட தேட்டரில் 8 வாரம் ஓடிடி விண்டோ இருக்கிற தமிழ் படங்களை மட்டும்தான் நான் வந்து ப்ளே பண்ணுவேன், என்னோட விருப்பம் யாரும் கம்பல் பண்ண முடியாதுன்னு. உள்ளே போய் பார்க்குறேன், கரை புக்கிங் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. கரை நெட்ஃப்ளிக்ஸில் வாங்கிட்டாங்க, 4 வாரத்தில் ஓடிடியில் வந்துடும். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு இவரு? அதெல்லாம் சும்மா கம்பி கட்டுற கதை ப்ரோ. அவர் என்னை சொன்ன வார்த்தையை காப்பாத்திருக்காரு. சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லணுமேன்னு சொல்லிட்டு இருக்காரு ப்ரோ. அதுதான் உண்மை குபீரா இருந்துச்சு எனக்கு, ஜாலியா. திருப்பூர் சுப்பிரமணியத்தோட இந்த ரூல்ஸ் விதிமுறைகள் அப்புறம் அந்த புதுசா போடுற கண்டிஷன்ஸ் அவர் ஏகப்பட்டது போட்டிருக்கிறாரு. அவர் போட்டதும் அவர் மீறினதும் எத்தனைன்னு சொல்லி தனியா ஒரு புக்கு போடலாம். உண்மையாலுமே சொல்றேன் பாரு, நீ தனியா ஒரு புக்கே போடலாம். அவர் வந்து நான் 2013 இருந்து ஆக்டிவா இருக்கேன். 2012 அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் 2008 ஒரு அக்கௌண்ட்ல இருந்தாலும் நான் அதிகமா ஆக்டிவா இருக்கேன் 2013. அந்த டைம்ல இருந்து ஆரம்ப ரிலீஸ்ன்னு வச்சுக்கோங்க கணக்கு. ஆரம்ப ரிலீஸ்ல இருந்து ஒவ்வொரு படம் ரிலீஸுக்கு முன்னாடியும் அவர் ஏதாச்சும் புதுசா ரூல்ஸ் கொண்டு வருவாரு. ஆனா இது வரைக்கும் அவர் ஒண்ணு கூட அவர் ஃபாலோ பண்ணுவாரு. அது நானும் பாத்துக்கேன். பெரிய படங்கள் எப்பெல்லாம் ரிலீஸ் ஆகுது அப்பெல்லாம் ரூல்ஸ் போடுவார். அது முக்கியமா அந்த அவர் தேட்டர் இருக்க ஏரியால வந்து இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் எல்லாம் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவாரு பாருங்க, அநியாயத்துக்கு இருக்கும். ரொம்ப மொட்டத்தனமான திடீர்னு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுவாரு, அவரே வாபஸ் வாங்குவாரு, அவரே ரிலீஸ் பண்ணுவாரு. அவரே அந்த குறிப்பிட்ட ஏரியா ரைட்ஸை வாங்குறதுக்கு இல்லாத குறுக்கு சந்தையெல்லாம் வருவாரு. குறுக்கு சந்தையில உள்ள புந்து இல்லைங்கனால இன்னும் கொஞ்சம் பதிவு லியோ படம் கொடுக்கலன்ட்டு லலித் லியோலாம் ஒன்றும் அவ்வளோ கலெக்ஷன் அவ்வளோ எங்களுக்கு லாபமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுதாங்க அவர் குறிப்பிட்ட ஏரியாவுக்கு விநியோகஸ்தரா கேட்டு அது கிடைக்கலன்னா எல்லா வேலையும் செய்வாருங்க. அப்பல இருந்து ஏதாவது புதுசா ரூல்ஸ் கொண்டு வருவாருங்க. அவருக்கு பின்னாடி அவ்வளவு தேட்டர் இருக்குங்கிற தைரியங்க. எத்தனை தேட்டர் தான் வச்சிருக்காரு? இல்ல ஒரு தேட்டர் மொத்த இதுக்கும் இதுவா? இப்போ இந்த ஓடிடி விண்டோ வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ்லாம் ஒத்துக்கலன்னு சொல்லி இந்த 4 வீக்ஸ்ல வந்துட்டு இது பண்ணி காம்ப்ரமைஸா போயிட்டாங்க. நியூஸுமே வந்துருச்சு, ப்ரொடியூசர்ஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதனால இந்த சவுத் இந்தியாவில் 4 வீக்ஸ் ஓடிடி இந்தியா தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இவர் தனியா இன்னைக்கு வந்து உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு 8 வீக்னு சொல்லிட்டு இருக்காரு. புரியல எனக்கு. இப்போ கரை படம் ஓடுது, இவர் 8 வாரம் ஓட்டுவாரா அந்த படத்தை தியேட்டர்ல? அதுக்குள்ள எத்தனை படங்கள் வரும்? இப்ப இந்த 8 வீக்ன்றது எந்த படத்துக்குமே பார்க்க முடியல. மேக்சிமம் போனா 1 to 6 வீக்ஸ் அவ்வளவுதான். ஆனா ஓடிடில மட்டும் 8 வாரம் கழிச்சு தான் வரணுமா? அதிரடியும் ப்ரொமோஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறாங்க போல. டொவினோ தாமஸ், வினித் ஸ்ரீனிவாசன், பேசில் ஜோசப். ஸோ அந்த படத்துக்கும் ஒரு வெயிட்டிங் இருக்கு, பார்ப்போம். மே மந்த் நிறைய பெரிய படங்கள் வருது, எல்லா லாங்குவேஜும் சேர்த்து சொல்றேன். ஸோ ஒருமே ஃபன்னா இருக்க போகுது, ஜாலியா. பிரகாஷ் ப்ரோ, மே மாசம் நீங்க எந்த படம் ப்ரோ வெயிட் பண்றீங்க? அப்படியே ஒவ்வொரு படங்களா லிஸ்ட் சொல்லிட்டு வந்தீங்கன்னா என்னென்ன படம் சொல்லிடுவேன். ஐயோ, கரை ஏப்ரல் தான். பேட்ரியோட்டு, கருப்பு, திருஷ்யம் 3, அதிரடி, மாலிவுட் டைம்ஸ் வருதான்னு தெரியல. சரி, ரைட், ஓகே. இப்போ இது வரைக்கும் சொன்னதுல அதிரடி தவிர்த்து மற்ற 3 படங்களுக்கு எதிர்பார்க்கறேன். பேட்ரியாட் எதிர்பார்க்கறேன், அதை விட இன்னொரு படம் என்ன சொன்னீங்க, கருப்பு, அதை எதிர்பார்க்கறேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னீங்களே, ஐயோ, திருஷ்யம் 3. திருஷ்யம் 3. இந்த 3மே எதிர்பார்ப்புல இருக்கு.
விஷயம் 3 எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா நான் வந்துட்டு எனக்கு இருக்கு. டீசர் ட்ரெய்லர் பார்க்காம போலாம் அந்த படத்துக்கு அப்படின்னு அந்த படத்தை பொறுத்த ஏன் அந்த என்னத்தான் கான்செப்ட் ஏங்க அதெல்லாம் எதையும் பார்க்காம போனாதான் பெட்டர். அதுக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு போனா அவன் இது ஒரு இது அது ஒரு இது வச்சிருப்பாங்க. எதுவுமே வேணாம். நீங்க டீகோட் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு ஐடியா சொல்லுவாங்க. வேணாம். அதனால தான் டீசரே ரிலீஸ் பண்றாங்க. டீசர்ல பெருசா ஒன்றும் இருக்காது. பட் ஆனா ட்ரெய்லர்ல கண்டிப்பா ஏதாவது ஒன்று இருக்கும். பட் ப்ரோ கமல் மட்டும் பாபநாசம் 2 பண்ணாருன்னா இப்பயும் பெரிய ஓப்பனிங் இருக்கும் ப்ரோ அவருக்கு. கண்டிப்பா இருக்கும். ஏன் பண்ணாம போனாருன்னு தெரியல. இல்ல சில விஷயங்கள் ஆல்டர் பண்ணியிருந்தாங்க. அது பண்ண முடியுமான்னு தெரியல. பண்ணலாம்னு தான் தோணுது ஆக்சுவலா. எனக்கு மலையாளத்துல ஒரு அந்த ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்றாங்கல்ல, அதுல ஒரு டவுட் இருக்கு. எப்படின்னா எப்படி டவுட்னா அதுல வந்து ஹீரோயின் நடிச்சவங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து வேற மாதிரி இருக்காங்க. அதாவது ஹீரோயினா நான் சொல்றது அந்த பொண்ணு மோகன்லால் பொண்ணு நடிச்சவங்க. இப்ப டொவினோ அவன் பேர் என்ன நிவேதா தாமஸா டொவினோ தாமஸ் வந்துருச்சு பசங்க. அவங்கள பார்த்தா இப்ப அதுக்கு மேல இருக்காங்க. 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க ஒரு விஷயத்துல. இப்ப போய் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 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 ஃபீலே வராது. ஸ்டூடெண்ட் ஃபீல் அந்த ஸ்டூடெண்ட் ஃபீல் இருக்குல்ல அந்த ஓகே. பட் ஆனா வந்துட்டு கதையாவே வந்துட்டு திருஷ்யம் 2 நடந்து 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற கதை தான் இது. 4 வருஷம் கழிச்சு நடக்கிற அதுதான் பாருங்க. அது மலையாளத்துல கூட ஏதோ ஓகே. ஏன்னா மலையாளத்துக்கு பெரும்பாலான லுக்கே அப்படிதான் இருக்கும். அந்த அது எப்படி சொல்ல நீங்க சொல்லுவீங்க அஸ்தட்டிக்கா என்னமோ சொல்லுவீங்க அந்த மாதிரி லுக்ல போய்க்கும். இங்க வந்து டோட்டலாவே அது இப்ப கரண்ட்ல ஒரு லுக் ஒரு போட்டோ ஷூட் வந்துச்சுல்ல அவங்களுக்கு. அதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா. ரெண்டாவது சீரியஸாவே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் திருஷ்யம் இருக்குல்ல அதுல மோகன்லாலோட எண்டு வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க கமலஹாசன் சுயம்புலிங்க எண்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ரெண்டுமே நடிப்புலயும் சரி அந்த முகத்துலயும் அது பார்ட் 2 எடுக்காம இருக்கிறது தமிழுக்கு பெட்டர். தமிழுக்கு ஏன்னா அந்த வெர்ஷன் அந்த கேரக்டர் அவ்வளவுதான். அந்த கேரக்டர் வந்து அதுக்கு மேல கிடையாது. ஆனா அங்க வந்து ஜார்ஜ் குட்டி வந்து செகண்ட் பார்ட்ல வந்து ஒரு டைலாக் வச்சிருப்பாங்கல்ல கிளைமேக்ஸ்ல அந்த போலீஸ்காரன் சொல்லுவாங்கல்ல அது அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி கேரக்டரா இருக்கும். ஓகே பாப்பா. ஆனா அந்த படத்து மேலேயும் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்துச்சுன்னா முரட்டு தூக்கும் அந்த படம். எனக்கு என்னன்னா இப்போ பேட்ரியாட் ரிலீஸ் இப்போ வந்து ரீசெண்டா வாலா 2 தான் வந்துட்டு ஆல் டைம் ஹை பிளாக் பஸ்டர். இப்போ பேட்ரியாட்டும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா 20 டேஸ் கேப் இருக்கு. 20 டேஸ் கேப் இருக்கு. 20 டேஸ்ல கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல இது இருக்கு. ஆனா என்னன்னா இவங்க வேஸ்ட் பண்றாங்களோன்னு தோணுது. ஏன்னா இப்போ மலையாளம் வெர்ஷன் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது பேட்ரியாட்டு. அட்லீஸ்ட் தமிழ் அண்ட் தெலுங்கு ரிலீஸ் பண்ணலாம் சைமல்டேனியஸா. ஏன்னா இவ்வளவு ஸ்டார் கேஸ்ட் இருக்கப்போ அந்த ஒரு எதிர்பார்ப்பு இங்கேயும் இருக்கும்னு தோணுது. அதை மிஸ் பண்றாங்க. பட் ஆனா 1 வீக் கழிச்சு தமிழ் டப்பும் தெலுங்கு டப்பும் வரும்னு சொல்றாங்க. எப்படின்னு தெரியல. அதனால அந்த ஓப்பனிங் மிஸ் ஆகுமான்னு பார்க்கணும். அதுவும் இல்லாம ஏர்லி ஷோஸ் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 6 AM ஷோவாவது இருக்கும்னு பார்த்தேன். பட் 9:15 தான் ஷோ ஸ்டார்ட். நார்மலா மம்முட்டி படங்கள் 9:30 தான். பரணி 9:15 புக்கிங் தானே ஸ்டார்ட்னு சொன்னாங்க. ஷோ வேர்ல்ட் வைடு FTFS 9:15 தான் பிரகாஷ் ப்ரோ. அதான் ஷோ புக்கிங் தானே சொல்லிருந்தாங்க நாளைக்கு. ஆனா அதுலயே கீழே போட்டிருக்காங்களே FTFS ஸ்டார்ட்ஸ் அட் 9:15 AM சொல்லிட்டு. ஓகே ஓகே. அதுதான் ஒரு கவலை. ஆனா படம் வந்துட்டு 3 மணி நேரம். நீங்க 6 மணிக்கு வச்சாலும் 6 மணிக்கு போய் வந்து சில பேர் கூவினாலும் கூவிடுவாங்க. அதுவும் ஒரு இது இருக்கு. 9 மணி ஓகே தான் பாத்துக்கலாம். நான் வந்துட்டு இது எப்படின்னாலும் 9:15 பார்த்தே ஆகணும்னு இருக்கேன். நான் இருக்கிற ஏரியால ஓப்பன் ஆகலனாலும் எங்க 9:15 ஷோ இருக்கோ அங்க ஓடிடுவேன். ப்ரோ இப்ப ஜனநாயகம் ரிலீஸ் ஆனா கரைக்கெல்லாம் பெரிய பாதிப்பு இருக்குதானே ப்ரோ லாங் ரன் தெரியல. ஆக்சுவலா இப்ப May 8 ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு 1 வீக் கேப். அந்த 1 வீக்ல ஓடும். எனக்கு தெரியல. கரை ஓவர்வெல்மிங்கா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரணும் அப்படின்னா. பிரகாஷ் ப்ரோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ இந்த 3 ரிலீஸை பத்தி? கரை, கருப்பு, ஜனநாயகன் இதுக்கு நடுவுல கரை அந்த படம் வந்து பெருசா வந்து பாதிப்பு இருக்காது. ஒருவேளை May 14 ரிலீஸ் ஆச்சுன்னா, அதாவது ஜனநாயகன் May 14 ரிலீஸ் ஆச்சுன்னா கரை அந்த படத்துக்கு பாதிப்பு இருக்கு. ஏன்னா 2 வாரம் கேப் இருக்கும். பர்ஃபெக்டான டைமிங் தான் அது. ஆனா May 8 ரிலீஸ் ஆச்சுன்னா கரைக்கு பெரிய பாதிப்பு. ஏன்னா வந்து கரை ரிலீஸ் ஆச்சுன்னா அங்கிட்டு வந்து தேட்டர் பிரிக்கிறது அந்த டாக் மாறுறது எல்லாமே இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா கரை ரிலீஸ் ஆகி இந்த 3 நாள் 4 நாள் அதாவது இப்போ அது ரிலீஸ் ஆகுது. அங்கிட்டு 3 நாள் கேப்ல 4வது நாள் காலைல 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை.
அரசியலை பத்தி எல்லாம் அதை பத்தி முழுக்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த 8ஆம் தேதி இன்னொரு படம் வராம இருந்துச்சுன்னா தான் இந்த கரைக்கு கேப் கரெக்டா இருக்கும். 14ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்கும் சூப்பரா ஃப்ரீ ரன் இருக்கும். 14ஆம் தேதி கருப்பு வரும்போது கரெக்டா இருக்கும். அதுக்கு கரை படத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இது 8ஆம் தேதி வந்து பாதிப்பு இருக்கும். அதே தேதி 8ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு கம்மிங்கிறது ஏன் பர்சனல் தோன்றது. ஏன்னா எப்பவுமே சின்ன படம் ரிலீஸ் ஆனாலும் 2 வாரத்துக்கு அக்ரிமெண்ட் போடுவாங்க ரெட் ஜெயிண்ட் மூவிஸ். அவங்க மினிமமே 2 வாரம் தான் அக்ரிமெண்ட். அவங்க 2ஆவது வாரம் தூக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப 2ஆவது வாரம் ஜனநாயகன் அந்த வர்றதுக்கு ஒரு சின்ன சிக்கல்லாம் ரெட் ஜெயிண்ட் மூவிஸோட அக்ரிமெண்ட் சிக்கல் ஏற்படுத்தும். அதனால 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா 14ஆம் தேதினா அக்ரிமெண்ட் கிடையாது, ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கும். சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிங்கிறப்ப அவங்க வந்து டேர்ம்ஸ் அண்ட் இல்ல கண்டிஷன் ரூல்ஸ்ல ரெகுலர் இஷ்யூ வருவதனால அப்ப கருப்பு ஜனநாயகனுக்கு எந்த இஷ்யூ அந்த இது தேட்டர் ஸ்டார்டிங் அங்க போயிடும் பிரச்சனை. கரைக்கு பாதிப்பு இருக்காது. அங்க பாதிக்கப்பட்டா அங்க வந்து கருப்புக்கு தான் அந்த இஷ்யூ வரும் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னா. எனக்கு தெரிஞ்சு 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏன் பர்சனல் மைனஸுக்கு இது வந்து நான் நியூஸா சொல்லல, ஜஸ்ட் என் பாயிண்ட்ல சொல்றேன். ஏன்னா வந்து ரெஜியன் மியூஸ் ரிலீஸ்னாலே 2 வாரத்துக்கு தான் மினிமம் அக்ரிமெண்ட். சின்ன படம் போட்டாலும் மொக்க படம் போட்டாலும் 2 வாரம் போட்டுருவாங்க அவங்க. அப்ப சூப்பர் படம் தனுஷ் படம் அப்படின்னா அது பாட்டு கண்டினியூஸா 2 வாரத்துக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் கருப்பு படம் அவங்க அக்ரிமெண்ட் எப்படி போடுறாங்கிறத பொறுத்து இருக்கு. இல்லை அதான் எனக்கும் டவுட் இருந்துச்சு. ஏன்னா கரை ரெட் ஜெயின்ட்ன்றதுனால மினிமம் 2 வீக்ஸ் அக்ரிமெண்ட் போடுவாங்களே, ஜனநாயகன் எப்படி அஃபெக்ட் பண்ணணும்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஓகே, உங்க பாயிண்ட்டும் சென்ஸ் தான், பார்ப்போம். இப்போ 2 ஸ்கிரீன்ஸ் இருக்கவங்களாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஒரு ஸ்கிரீன் ஜனநாயகனுக்கு ஒரு ஸ்கிரீன் ஜனநாயகனுக்கு ஒரு ஸ்கிரீன் கரை கொடுப்பாங்களே. கொடுப்பாங்க ப்ரோ. அப்போ சிங்கிள் ஸ்க்ரீன்ஸு அப்படின்னாலும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும்ல, ஷோ டைம்ஸ் டிஃபர் ஆகும்ல. எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் கரையோட ரிவ்யூஸ் பொறுத்து. கரை எல்லாருமே சொல்றது இன்சைட்ல படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. நிறைய பேர் செகண்ட் ஹாஃப் கர்ஸ் கண்டினியூஸ்னு போறாங்க. இல்ல பரணி, அது என்ன நீங்க சூப்பரா சொன்னாலும் என்ன வந்தாலும் அந்த மொதல் ஷோ பார்க்கும்போது நம்ம பப்ளிக் வந்து ஒரு ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அது வந்து எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அந்த படத்தை யாராலையும் தடுக்க முடியாது, சூப்பரா போயும். அந்த அந்த இடத்துல மிக்சரா கூட வரக்கூடாது. ஏன்னா அங்க 4 நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் டாக்கே வந்து உங்களுக்கு தமிழ்நாடு அன்னைக்கு லீவே போட்டுருவாங்க. சொல்ல போனா நானே ஆஃபீஸ் போவேனா இல்ல வீட்லயே உட்காந்துட்டு இந்த ஸ்பேஸை போட்டு மேட்ச் பாக்குற மாதிரி ரிசல்ட் பார்ப்போம் அப்படிங்கிறலாம் தெரியல. பெரும்பாலான ஆட்கள் தமிழ்நாட்டுல வந்து லீவ் போடுறதுக்கு இந்த இது அதிகம். லீவை போட்டு ரிசல்ட்டை பார்ப்போம். ஏன்னா இந்த தேர்தல் முக்கியமா நிறைய பேர் கண்காணிக்கிற தேர்தல், யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ற தேர்தல். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறவங்க அந்த அதை கண்டென்ட்டா மாத்தணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டை ஒத்து கவனிச்சிட்டு இருப்பாங்க. அதனால டாக் ஆஃப் தி டவுனா அன்னைக்கு அதான் இருக்க போகுதுங்கிறப்ப அந்த அதை தாண்டி உங்களுக்கு பாசிட்டிவ் வேடா போது வந்தாதான் ரிசல்ட் வந்தோடனே அடுத்த நாள் டக்கு டக்குன்னு படத்தை கும்மி ஆரம்பிப்பாங்க. ப்ரோ கருப்புக்கு பாதிப்பு இருக்குமா ப்ரோ இன்கேஸ் மே 8 வந்தா? மே 8 வந்தா கருப்புக்கு பாதிப்பு இல்லை. இதே மே 21 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 28 29 ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. மே மாசம் கணக்கு பண்ணீங்கன்னா 29 போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜூன் 3 ஸ்கூல் திறந்துருக்கிறதுனால இந்த வருஷம் வந்து ஜூன் 3 கூட இல்லை, இந்த வருஷம் சீக்கிரமே ஸ்கூல் திறக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஜூன் 1 ஸ்கூல் திறக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. பிளஸ் வந்து மெட்ரிகுலேஷன் எல்லாமே ஜூன் 1 ஓப்பன் பண்றாங்க. ஜூன் 10 தான் வந்து சிபிஎஸ்சி ஓப்பன் பண்றாங்க. அப்ப ஜூன் 1 உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் அப்படின்னா மே 29 படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப அடுத்த ஆப்ஷனா அவங்களுக்கு வந்து இருக்கிறது 8, 14, 21 இல்ல 22 அந்த தேதி வச்சுக்கோங்களேன். இப்ப 21 இப்ப ஜனவரி ரிலீஸ் ஆனா அது கருப்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா கருப்போட ரன் டைம் கரெக்டா நீங்க 6 நாள் 1 வாரம் சுருக்கிற மாதிரி ஆகுது. பிரகாஷ் ப்ரோ, இல்லை ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. சொல்லுங்க பாரு, நீங்க வாய் வரைக்கும் வந்துச்சு சொல்லிருங்க. இல்ல நான் வேற மாதிரி ஒன்று ஹைப்போதெட்டிக்கலா ஒன்று கேட்கலான்னு நினைச்சேன், அதனால தான். பரவாயில்ல, நீங்க கேட்கலனாலும் வன்மம் போவாங்க, கேட்டாலும் வன்மம் தான் சொல்ல போறாங்க. எப்படியும் வன்ம பரணின்னு ஆக போகுது பேர். அப்ப கேட்டுட்டே ஆயிடலாமே, சொல்லுங்க. இல்ல சப்போஸ் இப்போ மே 4 எலெக்ஷன் ரிசல்ட் விஜய்க்கு பாசிட்டிவா வந்து அந்த வீக் ஜனநாயகன் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு, அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்ன்றது படத்துக்கு ரெஸ்பான்ஸ். விஜய்க்கு பாசிட்டிவா வந்துன்னா எதை பீன் பண்ணி, அதாவது அவர் சிஎம் ஆகி ரிலீஸ் ஆகிற மாதிரியா? அப்படின்றத தாண்டி எனக்கு பாசிட்டிவா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் என்ன சொல்ல ஒரு டஃப் சாய்ஸா இருக்குன்னு தோணுது. 2 இதுக்கும் ஓரளவுக்கு வந்துச்சுன்னா ஓரளவுக்கு இவங்க கொண்டாடுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றேன். நான் யார் வின் பண்றாங்க ரெண்டு விஷயம் மட்டும் சொல்றேன். இல்ல நான் 2 விஷயம் சொல்றேன். இல்ல 2 விஷயம் மட்டும் சொல்றேன். அந்த பாயிண்ட்டுக்கு போக வேணாம். நான் ஒண்ணு சொல்றேன் இல்லைங்க, இந்த ரிசல்ட் எப்படி வந்தாலும் விஜய் ஃபேன்ஸ் கொண்டாட்டம் தான்.
நீங்க இந்த எல்லா வகையிலுமே எப்படி ரிசல்ட் வந்தாலுமே அவங்க கொண்டாட தான் போறாங்க. எந்த பாயிண்ட் இப்ப 8% எடுத்தா ஏதாவது 8க்கு மேல எடுத்துட்டாலே விஜயகாந்தை விட விஜயகாந்த் முதல்ல கட்சி ஆரம்பிச்சு ஒரு 8% வந்தா அதுக்கு மேல நாங்க வாங்கிட்டோம். 10க்கு மேல வந்துட்டா நடிகர்கள கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு நாங்க டபுள் டிஜிட்ல வாங்கின முதல் நாங்க தான் சொல்லிடுவாங்க. அடுத்தது வந்து நீங்க 15 தாண்டிட்டாலாம் இது வரைக்கும் ரெக்கார்டே இல்லை. அந்த 15 தாண்டிட்டோம். நம்ம சவுத்துல வந்து 15 சவுத்துல நம்ம நடிகர் ஆரம்பிச்சிடும். 16 தாண்டிட்டா இத்தனை சமீப காலத்துல அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் அரசியலுக்குள்ள சிரஞ்சீவி 16% வாங்கியிருக்காரு. சிரஞ்சீவியே தாண்டிட்டோம் அப்படின்னா நாங்க 16 தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்றது அந்த ஒரு இது இருக்கு. 20 போயிட்டா ரெக்கார்டு இமாலய ரெக்கார்டு 20% வாங்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நாங்க இத்தனை வருஷத்துல யாராலையும் பண்ண முடியாத இரட்டை இலக்கத்திலேயே ஒரு புது இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆக மொத்தம் ஃபேன்ஸுக்கு அது எந்த சதவீதம் வாங்கினாலும் கொண்டாட்டம் தான் இருக்க போறாங்க. அந்த வாரத்துல எந்த படம் வந்தாலும் அந்த இடத்துல தேனை வந்தாலும் சரி அந்த அதுக்கு அடுத்த வாரம் வந்தாலும் சரி ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவங்க கொண்டாட தான் இருக்க போறாங்க. அதுக்கு அதாவது சீட்ஸா எத்தனை வருது அப்படிங்கிறது தான் என் மேட்ரு. பெர்சன்டேஜ் எல்லாம் தாண்டி எத்தனை சீட்டு அந்த சீட்ல தான் இவங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஆனா அது வாங்கினாலுமே அவங்க கொண்டாட்டமா தான் இருக்காங்க. எத்தனை சீட் வாங்குவோம் விஜய் மட்டுமே ஜெயிச்சாலும் அவங்க கொண்டாட்டம் தான். முறையா விஜயகாந்த் ஒரு சீட்ல ஜெயிச்சா நாங்க 2 சீட்ல ஜெயிச்சோம்னு சொல்லிக்கலாம். இல்ல விஜயகாந்தே ஒரு எம்எல்ஏ வாங்கியிருக்காரு நாங்களும் ஒரு எம்எல்ஏ வாங்கிட்டு சொல்லலாம். 3 சீட் வாங்கினா விஜயகாந்த் நடிகரை கட்சி ஆரம்பிச்சு ஒரு எம்எல்ஏ தான் வாங்கினாரு, நாங்க 3 எம்எல்ஏக்கு மேல வாங்கிட்டோம்னு சொல்லலாம். இல்ல வந்து 9 தாண்டினா சிரஞ்சீவி நாங்க தாண்டிட்டோம் 16% ஓட்டு அவர் 9 சீட் எம்எல்ஏ ஜெயிச்சாரா முதல் தடவை நாங்க 9 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிக்கலாம். எப்படி பார்த்தாலும் இங்க வந்து ஃபேன்ஸ் சந்தோஷமா தான் இருப்பாங்க. அது எல்லா வகையிலும் ரிசல்ட் அவங்களுக்கு குசியா தான் இருக்க போகுது. சென்னை 28ல டே அவன் எப்படி போட்டாலும் அடிக்கிறேன்டா ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. நீங்க வேணா பாருங்க ரிசல்ட் அன்னைக்கு நடக்குதா இல்லைன்னு பாருங்க. இதெல்லாம் பட் கொஞ்சம் கியூரியஸாக தான் இருக்குது. இப்போ இந்த படம் லீக் ஆனதுனால இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு 1 வீக் நல்ல ரன் இருக்கும் கண்டிப்பாக அது தெரியும். பட் செகண்ட் வீக்கில் தான் ரியல் டெஸ்ட். பிரகாஷ் ப்ரோ அந்த ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் பிரகாஷ் ப்ரோ. இவர் வந்து ஆக்டராகவே பார்த்தாலும் ரொம்ப பழமையான ஆக்டர்லாம் கிடையாது. 70s 80sல லான்ச் ஆனவர் கிடையாது. 90s மிட்ல லான்ச் ஆகி இவ்வளோ பெரிய ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து நின்று இப்போ ஒரு எலெக்ஷனே தாண்டி இருக்காரு. பிளஸ் அந்த எலெக்ஷன் அன்னைக்கும் அந்த பெரிய இம்பாக்டை பார்த்தோம். அது பெரிய விஷயம் தான் சொல்ல போனோம். இல்லைங்க அதெல்லாம் எல்லா வகையிலையும் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது அது ஒரு ரெக்கார்டுன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஷார்ட் டைம்ல 2 வருஷம் கட்சி 2000 விஷயம் சொல்லலாம். இது வந்து நிறைய பேர் ட்ரோல் நடப்பாங்க. பட் ட்ரோல்லாம் கிடையாது. சீரியஸாவே என்னன்னா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் முழுசா முடிஞ்சிருக்கு. அந்த 2 வருஷத்துல பெரிய அளவுல மாநாடு பெரிய அளவுல மீட்டிங்கும் போல இருக்கிறதே 2 மாநாடு போட்டிருக்காங்க. ஆமா 2 மாநாடு போட்டுருக்காங்க. பொதுக்கூட்டங்கள் நடத்துறதே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுக்கு மேல 234 தொகுதியும் கவர் பண்ணல. அந்த 32 மாவட்டங்களை முழுசா கவர் பண்ணாரான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. மாவட்டங்கள் மட்டுமே கணக்கு பண்ணாலும் அதுவும் கிடையாது. மாவட்டங்களும் ரொம்ப கம்மி, பிரச்சார எண்ணிக்கையும் ரொம்ப கம்மி. பிரச்சாரம் கம்மியா பண்ணி பெரிய லெவல்ல எதுவுமே பண்ணாம பெரிய லெவல்ல மாநாடுகள் எதுவும் போடாம குறிப்பிட்ட சில காலத்துக்குள்ளேயே ஒரு பெரிய சின்னத்தை வாங்கி அந்த சின்னம் பொது சின்னமா கிடைச்சு. ஏன்னா விஜயகாந்துக்கே பொது சின்னம் கிடைக்கல. நீங்க முதல் தேர்தலில் வந்து அவர் நிற்கும் போது அவர் கேட்டது முதல்ல முரசு கேட்டாரு, முரசு கொடுக்கல. அகல் விளக்கு சின்ன மாதிரி ஒரு சின்னம் கொடுத்தாங்க, தீபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபத்து சின்னம் கொடுத்தாங்க. அந்த விளக்கு சின்னத்தை வாங்கிட்டு அவர் விளக்கு சின்னத்தை வாங்கிட்டு படாத பாடுபட்டார். ஏன்னா வந்து குறிப்பிட்ட தொகுதிகள் அதுவும் கொடுக்கல. பொது சின்னமா கொடுக்காம சில தொகுதிகளை மட்டும் மாறி சில தொகுதிகள் அந்த சின்னம் கிடைச்சி அப்புறம் அந்த ஓட்டிங் பிரச்சனையை காமிச்சு அதுக்கப்புறம் அவர் இந்த அந்த தீபம் சின்னத்துல இருந்து மாறி அதுக்கப்புறம் முரசுன்னு மாறுறதுக்கு ரொம்ப காலமாச்சு அவருக்கு. அடுத்த எலெக்ஷன்ல முரசு திடீர்னு அடுத்த எலெக்ஷன் இது வரைக்கும் பிரபலப்படுத்த ஒரு சின்னத்தை விட்டுட்டு இதுக்கு ஒரு புது சின்னத்தை வாங்கி பிரபலப்படுத்தணும். அந்த முரசு சின்னத்தை வாங்கி பிரபலப்படுத்தி கஷ்டப்பட்டு. ஆனா விஜய்க்கு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கு அந்த விசில் சின்னம். அந்த விசில் சின்னம் பொது சின்னமா முதல் எலெக்ஷன்லேயே கிடைச்சி அதை அழகா கொஞ்ச காலம் இதுவும் பண்ணிட்டாரு, அதை ரீச் பண்ணிட்டாரு. ஃபேன்ஸ் அதுக்கு மேல பயங்கரமா ரீச் பண்ணியாச்சு. இப்படி எல்லா வகையிலையும் ஒரு நிறைய பேத்துக்கு நடக்காத ஒரு விஷயம், நிறைய பேத்துக்கு கிடைக்காத ஒரு விஷயம் விஜய்க்கு கிடைச்சிருக்கு, விஜய்க்கு நடந்திருக்கு, விஜய் சாதிச்சிருக்கிறாரு. என்னன்னா எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கே வந்து ரொம்ப கம்மியான நாட்கள் போய் அது நல்லா ரீச் ஆகி ஆன்லைன்ல ஓட்டு நிறைய பேர் கேட்டு பயங்கரமா போய் ஃபேன்ஸ் பயங்கரமா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லா விஷயமும் ஏன்னா நடந்ததுலாம் சும்மா சாதாரண விஷயங்கள் கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது. அந்த நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மறந்து போய் திரும்ப அழகா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து கிராஃப் ஏறி அது சொல்லுவாங்க ஸ்கிராச்ல இருந்து வந்திருக்கேன் ஸ்கிராச் அது மாதிரி திரும்ப ஒவ்வொரு விஷயம் ஸ்கிராச்ல இருந்து வந்து கடைசி 3 நாள் பயங்கர பாசிட்டிவா மாறிடுச்சு. என்னன்னா எந்த நெகட்டிவுமே இல்லாம அதுதான் முக்கியம். இங்க பாசிட்டிவா மாறுறது எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லாம எந்த நெகட்டிவ் வைப்பும் இல்லாம கடைசி 3 நாள் சூப்பரா மாறி ஓட்டிங் மெசேஜ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ரிசல்ட் அன்னைக்கு அது வந்து அவங்களுக்கு சந்தோஷம் தான் படுவாங்க. அதுக்கு மேல என்னன்னா ஒருவேளை இப்போ பரணி சொல்றதுக்கு ஆப்போசிட்டா நடக்குன்னு வச்சுக்கலாம். பரணி அப்ப பரணி என்ன சொல்றாரு, அவர் வந்து ஆட்சி அமைக்கிறாரு, ஆட்சி அமைச்சு படம் ரிலீஸ் ஆனா எப்படி இருக்குன்னு கேட்கறாரு. நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டா கொஞ்சம் நெகட்டிவா வருதுன்னு வச்சுக்கோம். நான் இது எப்படி வந்தாலும் பாசிட்டிவா தான் பார்க்க போறாங்க. பட் நெகட்டிவாவே வந்தாலும் படம் ரிலீஸ் வந்து அதை சோர்ந்து போயிருக்க ரசிகர்களுக்கு அது குஷி தான்.
அப்படியே டக்குன்னு ஒரு மூட் ஸ்விங். இங்கேருந்து வந்திருக்கமா 2 நாள் டல்லா இருக்கமா, அடுத்து டக்குன்னு அது எந்த டாபிக்னா டக்குன்னு சினிமா போய் பயங்கரமா பத்தியா அப்படி கொண்டாட்ட மனநிலைக்கு போயிடுறதுக்கு அது கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கும். இங்கிட்ட இருந்து அங்கிட்டு அங்கிட்டு இருந்தீங்கன்னு ஒரு மூட் ஸ்விங் மாதிரி கரெக்டான ஒரு ஸ்விங்கா இருக்கும். சரி பிரகாஷ் ப்ரோ கேட்கணும்ட்டு இருந்தேன். எல்லாரும் டிக்கு கம்மிங் சூன் அது இதுன்னு போட்டாங்களே, 8ஆ 14ஆ? 8 அல்லது 14. 15 தானே சொன்னாங்க. 14 பாருங்க. என்ன கேட்டா அது 8 வர்றதுக்கு 14 வரலாம். வேறப்பா கேட்டீங்களா ப்ரோ? எப்போ இருந்துச்சு? நான் நேத்தே சொல்லிட்டேனே சூப்பரா இருக்குன்னு. பிரகாஷ் ப்ரோ பாருங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க தானே சொன்னீங்க டீகோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, அதனால நான் கேட்கல. நான் தேட்டரை பாத்துக்கிறேன். டீ கோடுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சர்டிஃபிகேட் ப்ரோ வரும் அபிஷியலா பிரகாஷ் வரட்டும் ப்ரோ. ப்ரோ, அபிஷியலா வரட்டும் கேட்கறப்போ. பிரகாஷ் ப்ரோ சர்டிஃபிகேட். ஆனா ஒண்ணு சொல்லணும் பாருங்க, இந்த அபிஷியல் வெர்ஷன் இல்லாம நார்மலா அந்த யூடியூப் வெர்ஷன், இந்த ட்விட்டர்ல ரெக்கார்ட் பண்ணி போட்ட வெர்ஷன் அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பாட்டு. நேற்று நைட்டு ஸ்பேஸ் முடிச்சு தான் நான் கேட்டேன். நான் ஸ்பேஸ் முடிவு வரைக்கும் பாட்டு கேட்கல. ஏன்னா ஸ்பேஸ் முடிச்சுட்டு கேட்க மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் என்னமோ கேட்கணும்னு நினைச்சேமே என்ன மறந்துட்டோம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறமேட்டு ஞாபகம் வந்துச்சு, அப்லோடு போடுறதுக்கு மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆஹா, இந்த பாட்டு கேட்க மறந்துட்டேன்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு போய் கேட்டேன். சரியான பாட்டு. அந்த அவங்க ஸ்டேஜ் ஏற்பாடு பண்ணதே சூப்பரா இருந்துச்சு. அந்த டீசர்ல ஒண்ணு பண்ணுவாங்க, அந்த மிளகாலாம் தூவி விட்டு அந்த மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. சாயமேங்கர் பர்ஃபார்மன்ஸ், அந்த மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அது எப்படின்னா அன்அபிஷியல் வெர்ஷன் கேட்கறப்ப, அபிஷியல் வெர்ஷன் கேட்கறப்ப எவ்வளவு அந்த வைப் இருக்கும், அந்த சவுண்டு சைடு ஃபுல்லா சில்லிங்ஸ் அந்த இதெல்லாம் எப்படி இருக்கும், அது அபிஷியலா கேட்கறப்ப நல்லா இருக்கும். உண்மையில தேட்டர் பிளாஸ்ட் மெட்டீரியல் பயங்கரமா இருக்கும், சூப்பரா இருக்கும். அது எப்படி எந்த மூமெண்ட்ல வைக்கிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு 2 சூர்யாங்கிற மாதிரி வரும்போது அந்த இடத்துல வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கருப்பு பிளஸ் லாயர் சேர்ற போது இந்த டீசர்ல ஒரு ஷாட் வந்துச்சுல்ல, அந்த ஷாட் வரும்போது வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டை. ப்ரோ இது சென்னை அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சா இது சர்டிஃபிகேட்? அப்போ ஜனநாயகம் பிரதர் புதன்கிழமை வருங்கிறாங்க பிரதர். நாளை மறுநாள் சர்டிஃபிகேட் கைக்கு வந்துருங்க. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு கிளியர் ஆயிடுச்சா, கிராண்டட் பண்ணிட்டாங்க, 2 சூர்யாவா சொல்லிட்டாங்களாம். இல்ல இப்ப சப்போஸ் இப்ப 14th வந்தா இப்ப கருப்பு கிளாஸ் ஆகுமா? எனக்கு டவுட்டா இருக்கு, அதான் கொஞ்சம். 14th வந்தா கருப்பு கிளாஸ் ஆகும் தானே. மேபி இல்ல இவரு லாஸ்ட் படம்ல கொஞ்சம் அதுக்கு இது பண்ணுவாங்க. என்னன்னா 8th வந்தா ஸ்கிரீன் ஷேரிங் பெட்டரா இருக்குமா 14 பெட்டரா இருக்குமா? உங்க ஒப்பீனியன்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? 3 விஷயம் நான் ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்றேன். 8th வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு கஷ்டம், வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து டிஎன் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்பாங்க, யார் இங்க வந்து ஒரு ஏரியா 6 சென்டி 5 ஸ்டார் சென்டி வாங்கியிருக்காரு, இன்னொரு நாராயணசாமி வாங்கியிருக்காரு, இன்னும் முக்கியமான ஆட்கள் எல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஆனா அவங்க வந்து இருக்கிற பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஆனா அவங்க ரெட் ஜெயின் மூவிஸ் அக்ரிமெண்ட் போட்ட தேட்டரை இவங்க வாங்க முடியாது 2வது வாரத்துக்கு. ஏன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் எந்த படத்துக்கு போட்டாலும் 2 வாரத்துக்கு அக்ரிமெண்ட் போடுவாங்க. இப்ப மே 13 வரைக்கும் கரைக்கு அக்ரிமெண்ட் போட்டு தான் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் இப்போ தேட்டர் லாக் பண்ணியிருப்பாங்க. கரை படத்துக்கு நேரத்துல அக்ரிமெண்ட் போட்டு புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க போடுறதே மினிமமே 2 வீக்ஸ் அக்ரிமெண்ட். படம் எப்படி இருந்தாலும் ஸ்கிரீன்ஸ் படம் நல்லா இருந்தா ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணுவாங்க தவிர இது வரைக்கும் குறைச்சது இல்லை. அவங்க படமே இன்னொரு படம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா, ஒருவேளை 30 அவங்க படம் இன்னொரு படம் ரிலீஸ் பண்றாங்கன்னா, அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த நல்லா இல்லைன்னா ஒரு படத்தை குறைச்சி நல்லா இருக்க படத்தை டக்குன்னு ஏற்றிக்குவாங்களே தவிர அவங்க வந்து 2வது வர படத்தை விட்டு தர மாட்டாங்க அவங்க யாருக்கும் பெருசாலும். அதனால இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் விசாரிச்சு பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, மே 8 வேணாங்க, மே 14 வச்சுக்கலாம் அப்படின்னு இவங்க கேட்பாங்க. ஒருவேளை கருப்பு டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க பேசினாங்கன்னா வேணா 14 வேணாம் 8 வேணாம்னு அவங்க சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து பெரும்பாலும் 8 தான் வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா 14 கருப்பு ரிலீஸ் பண்றது வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி தான். அவர் வந்து எப்பவுமே ஓன் ரிலீஸ் தான் பண்ணுவார், டேரக்டா ரிலீஸ் பண்ணுவார், யார்ட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்க மாட்டாரு, ஓன் ரிலீஸ் பண்ணுவார். அவர் கடைசி நேரத்துல அக்ரிமெண்ட் போடுவார், முன்கூட்டி அக்ரிமெண்ட் போட மாட்டார். எல்லாமே வந்து 3 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி தான் அக்ரிமெண்ட் போடுவார். அப்போ வந்து அந்த கருப்பு கூட வந்து கிளாஸ் ஆகிறது ஜனநாயகம் எந்த ஒரு விஷயமே இருக்காது. தேட்டர் ஈஸியா இருக்கும், தேட்டர் அக்ரிமெண்ட் கிடைக்கும், பயங்கரமா இருக்கும். கிட்டத்தட்ட அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு கணிப்பு கூட 65% வந்து ஜனநாயகம் எடுத்துக்கும். கருப்பு படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் 65% எடுத்துக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி கரை வந்து கிளாஸ் 2 முடிச்சிடும். ஒருவேளை ஜனநாயகன் வரல அப்படின்னா கருப்பு அந்த வாரம் ஃபுல்லா சோழ ரிலீஸ், அதுக்கு அடுத்த வாரம் ஜனநாயகம் இருந்துச்சுன்னா அந்த 75க்கு மேல வந்து ஜனநாயகம் எடுத்துக்கும் 2வது வாரம். இது 3 படங்களுக்குமே குழப்பம் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு கரை படத்துக்கு மட்டும் தான் குழப்பம் இல்லாம ஓடும் நினைக்கிறேன். இந்த 30ஆம் தேதியில இருந்து மே 13ஆம் தேதி வரைக்கும். மே 14 வந்து கருப்பு வரும்போது ஜனநாயகம் வந்துச்சுன்னா கருப்பு 50% பாதிப்பு,
ஆனா 21 வந்துச்சுன்னா கருப்புக்கு 75% பாதிப்பு. முன்னாடி வந்துச்சுன்னா கருப்புக்கு அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. 8ஆம் தேதி ஒரு வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். கரை படத்துக்கு ஸ்கிரீனை பிரிச்சுட்டு ஜனநாயகம் வந்து 50% ஸ்கிரீனை வாங்கிட்டு 8ஆம் தேதி வருதுன்னு வச்சுக்குவோம். 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற கருப்பு படத்துக்கு எந்த பாதிப்பு இருக்கா? ஏன்னா ஜனநாயகம் டக்குன்னு அந்த ஏன்னா ஏற்கனவே படம் லீக் ஆகிருக்குங்கிற ஒரு செய்தி இருக்குல்ல, அது காட்டு தீ மாதிரி பரவி இருக்கும். இது வரைக்கும் படம் பார்க்காங்க கூட படம் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹெச்டி பிரிண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்காம இந்த ஒரிஜினல் ஃபேன்ஸ், ஹார்ட் கோர் ஃபேன்ஸ், அப்புறம் ஒரிஜினல் விஜய் ஃபேன்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்கலாம் தேட்டர்ல வந்து பார்க்கணும் நினைக்கிறேன், கண்டிப்பா பார்த்துருவாங்க. ஆனா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வீக் ஓடிச்சுன்னா அந்த ஒரு பதட்டம், அந்த ஒரு பரபரப்பு இருக்குமா, அது குறைஞ்சிடும். செகண்ட் வீக் வரப்ப கருப்பு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அது எப்படி நடக்க போகுதுங்கிறத நாளை மறுநாள் தெரிஞ்சு நாளைக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா ஓவர்சீஸ்ல பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ரிலீஸ்ங்கிறது இன்னைக்கு பேச ஆரம்பிச்சாங்க. சர்டிபிகேட் நாளைக்கு அந்த டேட்டை லாக் பண்ணிடுவாங்க. சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி தர மாட்டேன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இருந்தாங்கல்ல, இன்னைக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு யூஏ கொடுத்துட்டாங்க. அதை அஃபீஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 2 நாள் சர்டிஃபிகேட் கையில கொடுத்துருவாங்க. நாளை மறுநாள் சர்டிஃபிகேட் கைக்கு கொடுத்துருவாங்க. கையில வாங்கிட்டு பேச ஆரம்பிக்கலாம். என்ன கேட்டா எனக்கு என்னமோ நம்பிக்கையே வர மாட்டேங்குதுல்ல. இல்லைங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னது இங்க நியூஸா போட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்மள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து படம் கிளியர் ஆயிடுச்சுன்னாங்க. அவங்க சொல்றது, அவங்க வந்து அஃபீஷியலா பணம் போட்டவங்க. பணம் போட்டவங்களுக்கு விஷயம் தெரியும்ல, படம் என்ன நடக்குதுங்கிறது. கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம அதை நம்பி போடுறோம், அவ்வளவுதான். அப்புறம் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? சரி, நீங்க சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு டேட் சொல்லுங்க, பெஸ்ட் டேட் சொல்லுங்க. நீங்க ஆளுக்கு ஜனநாயகம் எதெல்லாம் பெஸ்ட் டேட், நீங்க ஆளுக்கு ஒன்று சொல்லுங்க. சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஜனநாயகம் வந்துச்சுன்னா ஸ்கிரீன் எப்படி கிடைக்கும் கருப்பு செகண்ட் வீக்ல? ஃபர்ஸ்ட் ஜனநாயகம் 8ஆம் தேதி வந்துச்சுனாவா? அப்போ கருப்பு 14 எப்படி ஸ்கிரீன் கிடைக்கும்? அதுதான் சொன்னேன். அப்ப கருப்புக்கு ஈஸிங்கிறனே. அப்ப கருப்புக்கு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நல்ல ஸ்கில்ஸ் கிடைக்க. சரி, அரசு எதை கேட்க வந்தீங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இப்ப இப்ப ஆஃப்டர் எக்ஸ்ட்ரா ப்ரோ உங்களுக்கு எவ்வளவு டிவிக்கு ஆகும்னு நினைக்கிறீங்க? ஓட் பர்சன்டேஜ் மேக்ஸிமம் இப்போ உங்களுக்கு நீங்க 15 சொல்லிருந்தீங்க. ரைட், ஓகே. இல்ல ஓகே. அப்ப 16 சொல்லியிருந்தேன், 16 சொல்லியிருந்தேன். ஆனா என்னன்னா இப்போ வந்து நிறைய விஷயம் நான் ஓட்டு போட்ட நாள்ல இருந்து கேள்விப்படுறது, நிறைய பேர் அதாவது விஜய் ஃபேன்ஸை தாண்டி திமுக எதிர்ப்பு வாக்குன்னு ஒண்ணு இருக்கும், எப்பவுமே இருக்கும். அது அந்த எதிர்ப்பு எப்பயாவது திமுக எதிர்ப்பு வாக்குங்களோட அவங்க வந்து நாம் தமிழர் இல்லைன்னா வந்து பிஜேபி அப்படிங்கிறவங்க ஏடிஎம்கே இவங்களுக்குலாம் ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க. ஏடிஎம்கேங்கிறது மெயின் எதிர்ப்பு. அந்த வாக்கில் ஏடிஎம்கே குழுவுல, பிஜேபிக்கு அந்த கூட்டணி குழுவுல, இவங்களுக்கு என்டிகே குழுவுல அந்த வாக்குகள் ஃபுல்லா விஜய்க்கு தான் வந்துருக்கு. அதாவது விஜய்க்கு கிடைக்கிற விஜய் ரசிகர்கள் வாக்குகள், அது இல்லாம திமுக எதிர்ப்பு வாக்குகள், அது இல்லாம பொதுஜன மக்கள் அவங்கள நிறைய பேர் வந்து திமுக டிவிகேக்கு போட்டிருக்கிறாங்க. அடுத்தது பெண்கள்ல குறிப்பிட்ட, அதாவது 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்க பெரும்பாலான பெண்கள்ல அவங்க வந்து டிவிகேக்கு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் பொதுஜனங்கள்லயே முதல் தடவை ஓட்டு போடுறவங்க அவங்க வந்து அதுல பெரும்பாலான டிவிகேக்கு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் பொதுஜனங்கள்லயே ஸ்விங் ஓட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸ்விங் ஓட்டர்ஸ்னு யாருன்னா எப்பவுமே அவங்க அப்படிதான் இருப்பாங்க. போன எலெக்ஷன் டிஎம்கே போட்டா இந்த வருஷம் ஏடிஎம்கே போடுவாங்க, இந்த வருஷம் ஏடிஎம்கே போட்டா அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து டிஎம்கே போடுவாங்க. அவங்க மாறி ஸ்விங் ஓட்டர்ஸ் அவங்களும் இந்த வாட்டி டிவிகேக்கு போட்டிருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா யாராவது புதுசா கட்சி தோணும் அவங்களுக்கு முதல்ல போய் ஓட்டு போடுற ஆள் இருப்பாங்க ஒருத்தவங்க. ஏன்னா மாற்றம் வேணும், எனக்கு டிஎம்கே சலிச்சு போச்சு, ஏடிஎம்கே சலிச்சு போச்சு, இவங்க இல்லாம டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாம ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி யார் வந்தாலும் ஓட்டு போட்டுருவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருக்கு. அது சீமான் வந்தாரு, சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க. கமல் வந்தாரு, கமலுக்கு ஓட்டு போட்டாங்க. விஜயகாந்த் வந்தாரு, விஜயகாந்த் ஓட்டு போட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு கிடைச்ச டைரக்ட் வாக்கு கிடையாது. ஆனா வந்து அவங்களுக்கு முதல்ல மாற்றம் வேணும் யார் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வரும். அவங்களும் டிவிகே போட்டுருக்காங்க. இப்படி டிவிகே போட்டவங்களோட எண்ணிக்கை வந்து நான் 23ஆம் தேதி வந்து ஏப்ரல் 23 எலெக்ஷன் டேட் அன்னைக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டேன். நம்ம விசாரிச்ச வைக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம சொன்ன 16ங்கிற நம்பரை தாண்டி கூட நம்பர் வரலாம். இப்ப எக்ஸிட் போல் ரிசல்ட் சொல்லணும் அப்படின்னா அதான் அது 29ஆம் தேதி, அதுவும் எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்துடும். 29 ஈவினிங் மேல அது வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு நமக்கு என்னன்னா என் கணிப்பு என்னன்னா 16 வரைக்கும் சொல்லிட்டு 16ல இருந்து 20 வரைக்கும் கூட போக வாய்ப்புகள் இருக்கலாங்க. கேள்விப்பட்ட வரைக்கும் என் கணிப்பு 16 இருக்கு. ஓகேவா, அது என் கணிப்பு. ஆனா கேள்விப்படுற தகவல் அடிப்படையில் அது வந்து 20 வரைக்கும் கூட போகலாம். ஏன்னா வந்து ஏகப்பட்ட அந்த திமுக எதிர்ப்பு வாக்குல இருந்து நான் இப்ப இவ்வளவு தூரம் எல்லா காரணிகளும் சேர்ந்து அது எங்க இந்த ஆல் ரோட் அந்த என்னமோ சொல்லுவாங்களே என்னமோ சொல்லி கடைசி இங்கேதான் போய் முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாருமே போய் அங்க போய் டிவி கேட்க முடியுது. அது எந்த அளவுக்கு அப்படிங்கறத நம்ம வந்து மே 4 தான் பார்க்கலாம். இதுல வந்து குறிப்பிட்ட தொகுதிகளா நான் கேட்கறது குறிப்பிட்ட ஒரு சில தொகுதிகள் இது மாதிரி நடந்திருக்கா? அதாவது நான் திருச்சி கிழக்கு திருச்சி கிழக்குல நான் விசாரிப்பேன். நான் எல்லா ஊர்லயும் போய் விசாரிக்க முடியாது. ஆனா இதே திருச்சி கிழக்குல விஜய் நிக்கிறாருங்க நேரடியா. மெயின் விஷயம் என் தொகுதியில
அப்ப என் தொகுதி ஸ்டார் தொகுதி. அதுக்கு மேல என்னன்னா விஜயே நிக்கிறாரு ஸ்டார் தொகுதியில. அதுக்கு அதாவது முதலமைச்சர் கேண்டிடேட்டே இங்க நிக்கிறாரு. நடிகர் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு உள்ள நடிகர். அதே மாதிரி திருச்சியில மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உள்ள நடிகர். திருச்சியில நான் சொல்லுவேன், நான் அடிச்சே சொல்லுவேன், நான் அப்பயே சொல்லியிருக்கேன், திருச்சியில இங்க ரஜினிக்கு விஜய்க்கு தான் ஃபேன் பேஸ் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் விஷயம். பல வருஷமா நான் கண் கூட பார்த்து வைக்கல. அப்ப ஃபேன் பேஸ் அதிகமா உள்ள ஒரு இடம். அது இல்லாம வந்து ஸ்டாரே நிக்கிறாங்க. அப்ப இங்க நான் விசாரிச்சு வைக்கல. இங்க வச்சு ஒரு தொகுதியை வச்சு நான் ஒட்டுமொத்தமா கணிக்க முடியாது. ஆனா இது மாதிரி எத்தனை தொகுதிகள் இருக்கு, சிட்டில மட்டும் இருக்கா இல்ல கிராமங்கள்லயும் இருக்காங்கிறது மே 4 தான் தெரிய வரும். ஏன்னா நம்ம கிராமங்கள் கிட்டத்தட்ட 120 தொகுதிக்கு மேல இருக்குல்ல. ஆமா ஆமா. ஆனா 20 ஆக்சுவலா கிராமத்திலே ஓட்டு விழுந்திருக்கு. கிராமத்துல என்ன ப்ராப்ளம்னா ஓட்டு கேட்க போது ஆள் இருக்க மாட்டுது. அங்க போய் கேம்பெயின் பண்றதுக்கு ஆள் இல்ல. பூத்துக்கு ஆள் உட்காடுறாங்க, பசங்க போய் உட்காடுறாங்க. ஆனா ஓட்டு வந்து வீட்டுல கன்வின்ஸ் பண்றாங்க பசங்க போயிட்டு. வீட்டுல போயிட்டு அப்பா கன்வின்ஸ் ஆக மாட்டாரு, அம்மா கன்வின்ஸ் ஆவாங்க. சின்ன பசங்க கன்வின்ஸ் பண்றாங்க. பசங்க வந்து அம்மாட்ட கன்வின்ஸ் பண்றாங்க. அம்மா அக்கா அவங்க கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. கொஞ்சம் ஓட்டு ஸ்பிளிட்டா தான் விழுந்திருக்கு ஆக்சுவலா இந்த டைம். நான் ஆக்சுவலா விருதாச்சலம் தொகுதியானு கொஞ்சம் யார் ஜெயிப்பான்னு சொல்ல முடியல கொஞ்சம் எங்க தொகுதியிலே. ஹலோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ சின்ன டவுட்டு. ஹலோ சொல்லுங்க. இல்லையா அவரு? பிரகாஷ் ப்ரோ இருக்காரா தெரியலையே. பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? இல்ல பரணி இருக்கேன் பரணி, சொல்லுங்க இல்ல பரணி. இல்ல நான் கேட்கல சரியா. ஒரு கடைசி ஒரு 10 செகண்ட் கேட்கல. சொல்லுங்க. இல்ல ஓகே கடைசி 10 செகண்ட் மட்டும் கேட்கல, சொல்லுங்க. இல்ல எனக்கு ஒரு டவுட். எதுக்கு உங்க தொகுதி மட்டும் ஓட் பர்சன்ட் கம்மியா கொடுது எப்பயுமே? என்ன ரீசன்? திருச்சி கேட்கா இல்ல இப்போ 84% விழுந்திருக்கீங்க. இப்போ ஓகேங்க. நான் ப்ரீவியஸா கேக்குறேன் 21. எப்பவுமே அப்படிதான் இருக்கும். டெல்டா பகுதிகளே ஓட்டு கம்மியா தான் இருக்கும். ஒரு சில தொகுதிகளை தவிர்த்து, டெல்டாலே ஒரு சில தொகுதிகளை தவிர்த்து ஓட்டு பெர்சன்ட் கம்மியா தான் இருக்கும் இங்க எப்பவுமே. எப்பெல்லாம் ஓட்டிங் பெர்சன்ட் அதிகமா இருக்கோ அப்பெல்லாம் ஏடிஎம்கே ஜெயிக்கும் இங்க. இல்ல மோஸ்ட்லி சிட்டில வந்து ஓட்டு கம்மியாகும். இந்த சென்னை இந்த மாதிரிலாம் கம்மியாகும். திருச்சி அந்த கிழக்குல மட்டும் கம்மியாகுதா? என்ன ரீசன்? மேபி அதான் தெரியலன்னு கேக்குறேன். என் டவுட். எப்பவுமே கம்மியா வரும். யாரும் பெருசா ஓட்டு போட போக மாட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா விருப்பம் இல்ல மக்களுக்கு, அதுதான். வெறுப்பு இருக்கோ ஓட்டு போட்டு என்ன பண்ண போறேன்னு? வெறுப்புன்னு இல்ல, இங்க வந்து சலிப்பு இருக்கு. ஓகே. அங்க இப்ப இவர் ஜெயிப்பாரு இல்ல, பூராமே இருக்கு. விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்காங்க. இல்லங்க, அதான் நம்ம சொல்றோம். இங்க வந்து இந்த திருச்சி கிழக்கு வந்து இப்ப கணிக்க முடியாத தொகுதியா மாறி இருக்கு. ஏன்னா வந்து போன வாரம், அதாவது இப்ப 23ஆம் தேதி எலெக்ஷன் நடந்துச்சா, 13ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணப்ப விஜய்க்கு பிரகாசமான வாய்ப்பு இருந்துச்சு, ஈஸியா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ராஜி பயங்கரமா வேலை பார்த்தாரு, பயங்கரமா ஒர்க் பண்ணி சூப்பரான பிரச்சாரம் அது இதுன்னு போய் பண்ணி 13ஆம் தேதி வாக்குல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராஜிக்கு பயங்கர லீடு வந்துச்சு. அவர் ஈஸியா ஜெயிச்சிருவாரு, விஜய் பெரம்பூர் மட்டும் ஜெயிப்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு திருச்சி கேட்க டவுட்னு சொன்னாங்க. 2வது தடவை விஜய் திருச்சிக்கு வந்தாருல, ஏன்னா ஒரு தடவை தான் வந்தா அப்படின்னு சொல்லி வரல. ஆனா 2வது தடவை வந்தப்ப திரும்ப மாறினது என்னன்னா, இன்னைக்கு ராஜ் வந்து ஒரு 50% வச்சுக்குவோம். நம்பர் தான் இப்போ தோராயமா 50% வச்சுக்குவோம். நம்பரே சொல்லுவோம். அவங்க சொன்னது 34% சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ராஜ் 34%, விஜய் 32% வராது. கிட்டத்தட்ட நெருங்கி டப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லிருந்துச்சு. ஆனா எலெக்ஷனுக்கு முந்த நாள், அதாவது 21ஆம் தேதி பிரச்சாரம் முடிகிற நாள், அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்களும் 31 அவங்களும் 31 அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சமமா இருந்துச்சு. ஆனா அந்த கடைசி எலெக்ஷனுக்கு முந்த நாள் 22ஆம் தேதி இங்க விஜய்க்கு வந்து ஏதாவது இங்க நெகட்டிவ் வரும், இல்ல ஏதாவது செய்திகள் வேற மாதிரி வந்துடும், அப்ப வந்து நெகட்டிவ் வந்துச்சுன்னா இது இன்னைக்கு சாதகமா போகுங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க எதுவும் நெகட்டிவா வரல. கடைசி 2 நாள் 3 நாள் ரொம்ப பாசிட்டிவா போயிருச்சு, எந்த ஒரு விஷயமும் வரல. ஆனா அடுத்து அங்க வந்து இனிக்கோ சைடு வந்து பாத்தீங்கன்னா கட்சியில வந்து சில பேர் உள்ளடி வேலை பார்த்துட்டாங்க. இப்படிதான் சொல்றதுன்னா, எப்பவுமே எலெக்ஷன்ல வந்து பணப்பட்டுவாடம் நடக்கும், அது உங்களுக்கு தெரியும். பணப்பட்டுவாடம் நடக்கிறது தெரியும். பணப்பட்டுவாடம் சரியா பண்ணல. ஆமா, அந்த பணப்பட்டுவாடம் சரியா பண்ணல. அது முந்தின நாள் ரொம்ப 2 நாள் நடந்துச்சு. நிறைய பேத்துக்கு பணம் தரல. அது ஒரு எரிச்சல் உண்டாக்கும் சில பேத்துக்கு. என்னன்னா பணமே யாருக்குமே தரலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா பக்கத்து வீட்டு கொடுத்துட்டு எனக்கு தரலாம், எனக்கும் வரும், எனக்கு கொடுத்துட்டு பக்கத்து வீட்டு தரலாம் அவருக்கும் வரும். இந்த மாதிரி ஒரு ஈகோ பிரச்சனை அதெல்லாம் அது இங்க நிறைய விஷயம் நடந்துச்சு. இங்க உள்ளடி வேலை நடந்துச்சு, கட்சிக்காரங்க வேலை எல்லாம் பயங்கரமா நடந்துச்சு. அது எல்லாத்தையோட தாக்கம் எப்படி இருக்குன்னு கணிக்க முடியாம போயிடுச்சு. இப்ப ரிசல்ட் எப்படி இருக்கும், மாறி கிராஃப் ஏறி இறங்கிருச்சு. கடைசியா விஜய்க்கு பாசிட்டிவா இருக்கு, இனிக்கிறது கடைசியா நெகட்டிவா இருக்கு. அந்த நெகட்டிவ் தாக்கம் இப்ப எலெக்ஷன்ல எப்படி பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கிறது 4ஆம் தேதி தான் தெரிய வரும்.
ஆனா ஆக்சுவலா கடைசியா தளபதி அவர் வந்து கடைசியா எல்லா ப்ராப்ளத்தையும் சார்ட் அவுட் பண்ணுமே தோணுது எனக்கு. எல்லா ப்ராப்ளத்தையும் கடைசியா ஃபைனலா எலெக்ஷன் டைம்ல வந்து அந்த அவர் இஷ்யூ இருக்குல்ல, எல்லாம் கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம். அந்த ப்ரீவியஸ் அதாவது எந்த ஒரு நெகட்டிவ் இல்லாம ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே கொஞ்சம் ஹைடான மாதிரி ஆயிடுச்சு கடைசியா அவருக்கு. கடைசி நேரத்துல அந்த கடைசி 3 நாள் அந்த எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இல்லாம ஆயிடுச்சு. அது பெரிய பாசிட்டிவ். புதுசா பாசிட்டிவ் கொண்டு வர தேவையில்ல. நம்ம புதுசா ஒரு பாசிட்டிவ் கொண்டு வர தாண்டி எந்த ஒரு நெகட்டிவ் கொண்டு வராம இருக்கணும். அங்க திமுகவும் எந்த ஒரு பாசிட்டிவ் வரல, நெகட்டிவ் வரல. அதிமுகவுக்கு எப்ப அது ஒண்ணு சொல்ல இந்த லிஸ்டே தாட்டி இல்ல, அவங்க நிறைய தொகுதிகள்ல இல்ல. அடுத்து இப்ப இவங்களுக்கு என்ன எந்த ஒரு பாசிட்டிவ் இல்ல, நெகட்டிவ் இல்லைன்னா அதுவே மிகப்பெரிய பாசிட்டிவ் இங்க புதுக்கட்சிக்கு. அதுதான் இங்க பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் கரெக்டா அமைச்சுக்கிச்சு. அது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்குங்கிறது மே 4 பார்த்தா தான் தெரியும். மே 4 ரிசல்ட் அன்னைக்கு நமக்கு தெரியும். அந்த ரூட் போறத வச்சு நானும் திருச்சி கிழக்கு கொஞ்சம் உடனே காலையில 11 மணிக்குலாம் ரிசல்ட் வருமா, அதாவது ஓரளவுக்கு கணிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. 12 மணிக்கு 1 மணி 2 மணி இழுக்குமோ அப்படியான சுற்றுகள் மாறும். அது எப்படி இருக்குங்கிறது தெரியல. நல்ல ரிசல்ட் தான் வரும், நல்ல ரிசல்ட் தான் வரும். இந்த எக்ஸிட் போல்ஸ் நீங்கல்ல அப்படின்னா என்ன? எக்ஸிட் போல்லாம் இது ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா, தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிறது கருத்து கணிப்பு. தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் வந்து 2-3 வகையில கணிப்பாங்க. அதே தான் கருத்து கணிப்பு தான், அதே இதுதான். ஆனா இது வந்து ரிசல்ட் எலெக்ஷன்லாம் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நடக்கிறது. அது 2-3 வகையில கணிப்பாங்க. ஒண்ணு வந்து ஓட்டு போட்ட வாக்காளர்கள்ட்ட கேட்கறது ஒண்ணு, அவங்கள்ட்ட நிறைய பேர் ஒரு தோராயமான நம்பர்ஸை கேட்கறது ஒண்ணு. அடுத்தது வந்து பூத் ஏஜென்ட் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் அக்யூரேட்டா ஒரு அளவுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து பூத் ஏஜென்ட் சொல்றது கிட்டத்தட்ட 99% கரெக்டா இருக்கும். ஏன்னா அவங்க அங்க பாக்குறவங்கல்ல எங்க கரெக்டா கை எங்க போகுது எங்க வருதுங்க அவங்களுக்கு தெரியும். உதாரணமா சொல்றேன், திருச்சி கிழக்குல வந்து 2வது நம்பர் வந்து உதயசூரியன், 13 நம்பர் விசில், விஜய் நிக்கிற சின்னம். இப்ப ஒரு பேலட்ல 16 தான் நான் ஆர்டர் இருக்கும். 16 வருஷத்துக்கும் அடுத்த பேலட் போயிடும். 16க்கு மேல போச்சுன்னா 16 வாக்காளர்கள் போச்சுன்னா அடுத்த பேலட்டுக்கு போயிடும். அப்ப 16 வாக்காளர்கள் இருக்க மொதல் பேலட்ல உங்களுக்கு 1 2 3 மேல நீங்க 2 அமுக்குனா மேல கை போகும், 13 அமுக்குனா கீழே தான் கை போகணும். அப்ப மேல கை போதா கீழே கை போதான்னு அங்க பாப்பாங்க. அதுலயே உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போறீங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க பூத் ஏஜென்ட்ஸ். என்னதான் நீங்க மறைச்சிருந்தாலும், என்னதான் நீங்க இங்க இருந்து நேரடியாக யாருக்கு போட்டீங்கன்னு பார்க்க முடியாது. ஆனா கை போறதை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னே கண்ணு எங்க இல்லைன்னா கண்ணு போகும். கீழே கையை பார்க்க முடியலன்னா கண்ணு பார்ப்பாங்க, மேல கண்ணு போதா கீழே கண்ணை போதான்னு. அவங்கள்ட்ட ஓரளவுக்கு கணிச்சிருவாங்க. இங்க திருச்சி கிழக்க போறதுக்கு 2 பேர் தான் விழுந்துச்சு. ஒன்னும் சூரியனுக்கு விழுந்துச்சு, இல்ல விசிலுக்கு விழுந்துச்சு. ரெட்டலை இங்க போட்டிக்கிட்டாலும் ரெட்டலைக்கு பெரும்பாலான வாக்கள் விழுவுல. கிட்டத்தட்ட 100ல ஒரு 5 பேர் கூட 10 பேர் கூட ரெட்டலைக்கு போட கணக்கு. அதாவது தோராயமா சொல்றேன், பிரச்சனை வச்சு 100க்கு 5 பேர் 10 பேர் போட்டதாலே பெரிய விஷயங்கிற மாதிரி தான். இந்த கடின சாவு விசிறிகள் மாதிரி கடின சாவு தொண்டர்கள், ஹார்ட்கோர் தொண்டர்கள் மட்டும்தான் அங்க ரெட்டலைக்கு போட்டிருப்பாங்க. தவிர மற்ற எல்லாரும் கை போனது ஒண்ணு மேல இன்னொன்னு கீழே. அதை வச்சே பூத் ஏஜென்ட் கணக்குப்பாங்க. அந்த பூத் ஏஜென்ட் கேட்பாங்க. அடுத்து வந்து ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்பாங்க, வாக்காளர்கள்ட்ட கேட்பாங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு, அதுதான் எக்ஸிட் போல் அப்படிம்பாங்க. எக்ஸிட் போல் வந்து எப்பவுமே தேர்தல் முடிச்சானே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. போன் பண்றாங்க, போன் வந்துருக்கு. அது போன் பண்ணி கேட்பாங்க. எனக்கே 30 போன் வந்து போன்ல வந்து யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு அது மாதிரி வருது. ஆமா ஆமா, இது மாதிரி நிறைய வகையில விசாரிப்பாங்க. வாக்களித்த வாக்காளர்கள்ட்ட விசாரிக்கிறது, பூத் ஏஜென்ட் விசாரிக்கிறது, போலிங் ஆஃபீஸர்ட்ட விசாரிக்கிறது, எல்லா வகையிலும் சோர்ஸ் எல்லாத்தையும் விசாரிச்சு எப்பவுமே அன்னைக்கு இந்த சாயங்காலம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த முறை வந்து கடைசி கட்ட தேர்தல் வந்து நாளை மறுநாள் 29ஆம் தேதி தான் மேற்கு வங்கத்துல முடியுது. அந்த மேற்கு வங்க தேர்தல் முடிஞ்ச உடனே ரிசல்ட் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிசல்ட் அங்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற எப்பவுமே இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் நிப்பாட்டி வைப்பாங்க. எல்லா தேர்வுகளும் முடிஞ்சதுக்கப்புறம் பண்றாங்க. இப்போ எலெக்ஷன் தேர்தல் இந்த எல்லாமே வந்து 29ஆம் தேதி முடியுது. 5 மாநில சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வர புதன்கிழமையோட முடியுது. அன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். அது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலான அது சில கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா சில பேர் நடத்துவாங்க. போன முறை அவங்க சொன்னது 100க்கு 100 நம்ம பொய்ன்னு தாராளமா சொல்லலாம். ஆனா அவங்களே எக்ஸிட் போல் ரிசல்ட் சொல்லும்போது அவங்க 100க்கு 100 வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க. கணிப்பு இது வரைக்கும் அவங்க முந்தைய தேர்தல் பார்த்தாலே தெரியும் நமக்கு. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மாறுபடும். ஆனா அதே ரிசல்ட்ல கரெக்டா எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். அதெல்லாம் வந்து 29 சாயங்காலத்துக்கு மேல அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. டைரக்டா மே 4 தான் நம்ம ஒரிஜினல் ரிசல்ட்டே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற அந்த எக்ஸிட் போல்ஸ் மேக்ஸிமம் இல்ல அதுதானே இவ்வளவு சொன்னேன். சிலர் அந்த பேரை சொல்ல விரும்பல. அவங்க மட்டும் அவங்க சொல்றது கரெக்டா இருக்கும். இத்தனை தேர்தல் நான் பார்த்த வரைக்கும் அந்த ஒரு சிலர் மட்டும் எக்ஸிட் போல மட்டும் கரெக்டா சொல்லுவாங்க. ஆனா அவங்களே வந்து முந்தைய கருத்து கணிப்பு ஒன்று போடுவாங்க. அது மிஸ்மேட்சிங்கா இருக்கும் பல வகையில. ஆனா எக்ஸிட் போல் ரிசல்ட் அவங்கள்ட்ட 100% மேட்சா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிலர் சொல்றதுனா நான் பார்ப்பேன், அவ்வளவுதான். அவங்க சொல்றது மேட்ச் ஆகும். இந்த மாதிரி அவங்க ரிசல்ட்டுக்காக மட்டும் நான் வெயிட்டிங். இல்லைன்னா டேரக்டா மே 4 பார்த்துக்கலாம். ஒரு சில சொல்ல முடியுமா ப்ரோ?
அந்த சிலர் யாரும் தெரியுங்களா, சொல்ல முடியுமா? வேணாம் வேணாம், யாருக்கு சர்டிபிகேட் தர வேணாம், ஆளை விட்டுருவோம். ஓகே ஓகே ஓகே. ஆனா எனக்கு என்னோட ஒப்பீனியன் இல்ல இல்ல, ஆக்சுவலா இந்த டைம் வந்து ஏடிஎம்கே தேர்ட் பிளேஸ் போயிடுமோன்னு ஒரு சின்ன இது இருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுது? என்னது? ஏடிஎம்கே தேர்ட் பிளேஸ் போயிடும்னு எனக்கு ஒரு இது இருக்கு. எனக்கு ஓவராலா அப்படி தோணல, ஆனா சில தொகுதிகள்ல போகும். இல்ல எனக்கு சென்னை வட மாவட்டத்துல போயிடும் தோணுது கண்டிப்பா, கன்ஃபார்மா. சரி, எனக்கு சில தொகுதிகள், அதாவது கிட்டத்தட்ட நான் ஒரு 50 தொகுதி அத கனெக்ட் பண்றேன். 50 தொகுதிகளாச்சும் கண்டிப்பா, குறைஞ்சது 50 தொகுதிகள் வந்து ஏடிஎம்கே கூட்டணி, அந்த என்டிஏ கூட்டணி தேர்ட் பிளேஸ் போயிடும். குறைஞ்சது 50 தொகுதி. அதுக்கு எப்படி மற்ற தொகுதிகள் மாறலாம், ஆனா ஓவராலா ஏடிஎம்கே வந்துடும். அது ஓவராலா ஏடிஎம்கே செகண்ட் பிளேஸ் வந்துடும் தோணுது. அப்படி சொல்றீங்களா? எனக்கு நானும் ஓவரால் ஒரு 100 தொகுதி தேர்ட் பிளேஸ் போடும் தோணுது. எனக்கு 100 தொகுதி தேர்ட் பிளேஸ் போகும்னு தோணுது அவங்க ஏடிஎம்கே. அது மாதிரி பார்த்தா கொஞ்சம் இதுல கோயம்புத்தூர் சைட்ல வந்து டிஎம்கே தேட போகுமோன்னு ஒரு இது அவங்க ஸ்ட்ராங் சோன்ல தெரியல. கோயம்புத்தூர் என் கணிப்பு 10க்கு 6 டிஎம்கே இருக்குன்னு தோணுது. பார்ப்போம். ஓகே ஓகே, சரி சரி. டிபி மாத்திட்டு வந்துட்டாரு அந்த கேப்ல. மனோஜ்குமார் ரொம்ப மாசம் கழிச்சு வந்திருக்கிறாரு. சொல்லுங்க மனோஜ், எப்படி இருக்கீங்க ப்ரோ? சரி ஓகே, பாய் ப்ரோ. நல்லா இருக்கேன். சரி, சம்மர்ல சொன்னாங்க, ரிலீஸ் எப்போ? ரிலீஸ் டேட் சம்மர்னு 100 பேர் சொன்னாங்க. நேத்து கூட பர்னி ஒரு லிஸ்ட் போட்டாரு. பர்னி அந்த லிஸ்ட்டை ஒரு தடவை வாசிக்க பாருங்க, யார் யாரெல்லாம் சொன்னாங்க, யார் யாரெல்லாம் வரலன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம், நான் ட்வீட் பண்ணேன். நான் இந்த ட்வீட் அந்த கேப்ல நீங்க தேடுற கேப்ல மண்டை சொல்லட்டும், யார் சம்மர்னு சொன்னாங்க? அதான் நம்மாலதான் ஸ்மார்ட் பரணி சொன்னாரு சம்மர்னு. வேல்பாரி. அவரு வேல்பாரிக்கு வந்து ஓ, அந்த சம்மரா? நான் அதனாலதான் ரிலீஸ் டேட்டே சொல்லாம வச்சிருக்கிறேன். சம்மர் ரிலீஸ் தான். சம்மரே இந்த மாசத்தை முடிஞ்சது ப்ரோ. மேல இன்னும் 32 நாள் தான் இருக்கு. சம்மர் இல்ல, மே 31 தான் லாஸ்ட். அப்படியா என்ன? ஆமா, அப்ப வின்டர் போயிடும் கோட் மாதிரி. பேமெண்ட் எதுவும் கொடுக்குறீங்களா? இந்த கூறாரு வேல்பாரிக்காக. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ப்ரோ. ஏங்க, இந்த ஏதோ ஒரு படத்துல ஒரே ஒரு கஸ்டமர் இருப்பாருங்க, அதே மாதிரி ஒரு படத்துல ஏதோ ஒரே ஒரு ஃபேன் இருப்பாருங்க. அந்த மாதிரி எனக்குன்னு ஏதோ அந்த வேல்பாரி சொன்னதுக்கு ஒரு அடையாளமா ஒருத்தராச்சும் மனோஜ்குமார்னு ஒருத்தரையாச்சும் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன், சந்தோஷப்பட்டு இருக்கேங்க. அவர் வரும்போதெல்லாம் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் வருது. எப்பா வரும்போது ஹெல்ப். ஆனா இன்னைக்கு அவர் சொல்லி சம்மர் ரிலீஸ் கூட எனக்கு வேல்பாரி ஞாபகமா இல்ல. அந்த அளவுக்கு ஒரே ஒரு கஸ்டமர் பத்தி கூட கேட்க வரல பாருங்க. வேல்பாரி பத்தி தான் கேட்க வரேன். அதைத்தாங்க நான் சம்மர் ரிலீஸ் அதுக்குதான் வந்தீங்கன்னு நினைச்சேங்க. ஜனநாயகம் தான் கேட்கிறாரு. அதுதான் பாருங்க. ஆனா அதுக்கு கூட மாவீரன் வந்து இப்படி பேசிக்கிட்டாரு. எனக்கு இருக்க நான் ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க, ஒரே ஒரு தில்லாலங்கடி படத்துல சொல்ற மாதிரி, அந்த மாதிரி அதுல இருக்க மாதிரி எனக்கு ஒரே ஒரு கஸ்டமர் நான் புடிச்சு வச்சிருக்கிறேன். அவர் வேல்பாரின்னு எனக்காக கரெக்டா ஒருத்தர் வராரு. அந்த மாதிரி ஒரு கடையில ஒரு கஸ்டமர் இருப்பாரு, ஒரே ஒரு படத்துல ஒரே ஒரு ஃபேன் இருப்பாரு. அது மாதிரி வேல்பாரிக்கு இத்தனை பேர் இவ்வளவு நாள் கதை கேட்டீங்க, யாரா ஒருத்தராச்சு கதை ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திருக்கீங்களாங்க? இல்ல இல்ல இல்ல, நம்பிக்கை இல்ல வரும்னு சொல்லிட்டு மனோஜ்குமார் ப்ரோ சொல்லுங்க. வரும் வரும் வரும், கவலைப்படாதீங்க. ஒர்க் போயிட்டு தான் இருக்கு. சங்கர் போட்டது பாத்து இல்ல என்னது புரியல, என்னது மனோஜ் இல்ல வரும் நம்பிக்கையே இல்ல. அன்னைக்கு ஒரு நாள் ட்வீட் பாத்துட்டேன், ட்வீட் கூட பாக்கல நானு. அடுத்த நாள் பேஸ் கேட்டிருந்தேன் பினாலி நாளுது. அப்போ இவரு சொன்னாரு பிரகாஷ் ப்ரோ என்ன ட்வீட் போட்ட பரணி ப்ரோன்னு சொல்லிட்டு, அப்பதான் போய் பார்த்தேன். இல்ல இல்ல, அதான் அப்பதான் நானே அவருக்கு வந்து ட்வீட் பண்ணிட்டு தான் நானே சொன்னேன் அவருக்கு இந்த மாதிரின்னு சொல்லி. அவருக்குமே நான் முன்னாடி எதுவுமே சொல்லல, ட்வீட் பண்ணிட்டு தான் சொன்னேன். நான் இப்பதான் வந்து அப்கிரேட். இப்போதைக்கு எவ்வளவு மணி நேரம் வந்திருக்கு ப்ரோ? என்ன ப்ரோ 10 hours அவ்வளவுதானா ப்ரோ? பாதி தானே 20 மணி நேரம் வந்திருக்கு. புரியல. ஷாக்காவதீங்க பிரகாஷ். இல்லங்க, டெய்லி அரை மணி நேரம் சொல்லிட்டு இருந்தாரு. டெய்லி அரை மணி நேரம் பண்ணிடுறேன், டெய்லி அரை மணி நேரம் பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்து நேரம் வந்திருக்கேன். ஏன்னா டோட்டல் 60 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். 60 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன் டோட்டலா. 60 மணி நேரம் இருக்காது ப்ரோ. ஆமா, எவ்வளவு பாருங்க, 20 மணி நேரமா? உங்களுக்கு வந்துட்டு 22 இல்லன்னா 24 hours தான் வரும். 24 வந்துச்சு இல்ல பாரு, நீ சும்மா கனெக்ட் பண்ற பாருங்க, முதல்ல கனெக்ட் பண்றப்ப 25 குள்ள தான் வரும். இது கண்டிப்பா வந்து 25 குள்ள தான் வரும், அதுக்கு மேல போகாது. சரி அது வரும். எப்போ வரீங்க?
என்ன ப்ரோ? கோமோவை சேர்த்து 60 எபிசோடு இருந்துச்சு. செப்டம்பர் 25 அது ஸ்டார்ட் 60 பண்ணி. எபிசோடு, அந்த 60 எபிசோட்னா ஒரு 25 மணி நேரம் கணக்கு வந்துடும். எப்படி 40 நிமிஷம் ஆவரேஜ் கணக்கு போட்டா ஆமா 40 நிமிஷம் அரை மணி நேரம் பேசிட்டு ஆமா. இருப்போம். அப்போ வந்து 25 மணி நேரம் கணக்கு வந்துடும். அந்த 25 மணி நேரத்தை பரணி வந்து நேரம் ஒரு அரை மணி நேரம் டெய்லி பண்ணியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருக்கு பரணி 15 மணி நேரம். நான் பண்ணி தரேன் பிரகாஷ் ப்ரோ. நான் பரணி சரியில்லையே. கரெக்டா போஸ்ட் எல்லாம் செப்டம்பர் போட்டு 25 நானே ஸ்டார்ட் அன்னைக்கு பண்ணீங்க பாருங்க குஷி ஆயிட்டேன். பிரகாஷ் ப்ரோ ஏன் அந்த டேட்டை சொல்லாதீங்க மனோஜ் ப்ரோ, அந்த டேட்டை சொல்லாதீங்க. அப்புறம் பரணி அந்த டேட்டுக்கு எந்த போயிடலாம் டேட்? பாரு. இல்ல வேணாம் ஐயோ வேணாம், அந்த டேட்டு வேணாம். வேணாம் விடுங்க. சரி ஒண்ணு பண்ணுங்க பரணி, மே 20 லேக் பண்ணுங்க பரணி. ஹெவி காம்படிஷனா இருக்கு ப்ரோ. நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. ஏங்க எல்லாம் பார்ட் 1 பார்ட் 2 விடுங்க. பார்ட் 1 பார்ட் 2 விடலாமா இல்ல ஒரே ஃபைல் தானா? ஃபுல் படம் தான், ஃபுல் படம். இன்டர்வல விடுங்க. பாகுபலி எடுக்க அப்ப முடிவு பண்ணிட்டீங்க நீங்க, ராக்கா வரப்பதான் வரும். சரி ஓகே விடுங்க. பரணி ப்ரோ. சரி பரணி ப்ரோ, குண்டாசை பத்தி பாத்துருக்கீங்களா? சரி ப்ரோ பேசுங்க. ம், பாத்திருக்கேன். அதுல ஆனந்த் ராஜ் ஒருத்தனை கன் பாயிண்ட்ல வச்சு இது பண்ணிட்டு இருப்பாரு. ஒருத்தன் காஃபி, அந்த கன்னை தூக்கிட்டு ஒருத்தன் காஃபி வைப்பான்னு தெரியுமா? ஞாபகம் இல்ல, சொல்லுங்க என்னாச்சு? யோசிச்சு பாருங்க அந்த சீனை. நீங்க என்ன சொல்லாதீங்க, அதை சொல்லுங்க. நேத்து வெரப்பா சாங் நல்லா இருக்கு, 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில அந்த நிவின் பாலி அப்டேட்ஸ் ஒரு வாட்டி என்ன, அதுதான் 2 நிமிஷம் பாசிட்டிவா பேசிட்டு போறாங்க. ஐயோ எனக்கு ஞாபகமே இல்ல. நிவின் எப்படி இருக்கு? அதான் பிரகாஷன் இருக்காரா? இருக்காரு. என்ன 10 செகண்டுக்கு முன்னாடி பேசிட்டு போனா இருக்காரான்னு கேட்டீங்க. இருக்குங்க. என்ன இல்ல கரை பட்ஜெட் குத்து மதிப்பா எவ்வளவு இருக்கும்னு ஐடியா இருக்கா உங்களுக்கு? எவ்வளவா இருக்கும்? ட்ரைலர் பாக்கலையே, படம் இல்ல, பார்த்தா தெரியும். ஏதாவது நீங்க தகவல் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா? நான் அந்த படத்தை கதை கேட்டதோட சரி, தகவல் கதையே கேட்டாச்சு. என்ன கதை கேட்டு இல்ல பட்ஜெட்ல கேட்கல. நான் படம் பார்த்தா நமக்கு அதாவது தெரியல. 100 கோடியா? ஆமா 100 யாருங்க 100 கோடி கோடி பேசுறாங்கண்ணே. 100 கோடி எல்லாம் இருக்காது. ஏங்க நான் போஸ்டர் பார்த்தா அது ரொம்ப நான் சரி ரைட்டுங்க, நான் படம் பார்த்துட்டு சொல்லிக்கிறேன். அதுக்கு எப்படி அதைத்தான் சொல்றேன், போஸ்டர் பார்த்தா கிரௌண்டடான பிலிம் மாதிரி தான் இருக்கு. சேலரி அதெல்லாம் சேர்த்து சேலரி எல்லாம் சேர்த்து 100 வரும் ப்ரோ. அவரு வலை பேச்சு பாட்டு வந்து கேட்டிருக்காரு. நீங்க அவருக்கே தெரியும். தெரியல, நான் படம் அப்படியா தெரியல. வடம் பார்த்துட்டு வரேங்கிறேன். வடம் தான் இப்பதான் பார்த்துட்டு கொடுத்த படம் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே நடுவுல யாரோ கூப்பிட்டீங்களே, யாரு? நான் தான். பரணி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. வேல்பாடியில ஏஐ இமேஜ் போட்ட வீடியோ போட்டுட்டாங்க. இல்ல அவ்வளவுலாம் எதிர்பார்க்காதீங்க. இல்ல ஆல்ரெடி பரணி, நான் சீரியஸா டவுட் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன்ல பரணி, அந்த மாதிரி ஏஐ மாதிரி வீடியோ ரெடி பண்ண முடியாது. அதுக்கு எவ்வளவு செலவாகும் ப்ரோ எனக்கு அப்படி பண்ணி கொடுத்துருங்க ப்ரோ. ஏஐலயே கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டு கதை சொல்ல வீடியோ மாதிரி அவதார் மாதிரி 4 வருஷம் கழிச்சுதான் ரிலீஸ் ஆகும். பரவாயில்லையா? இல்ல பரணி, நான் என்ன சொல்றேன், ஏஐல எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு நேரம் விசுவல்ஸ் ஒரு கிளிப்பிங்ஸ் எவ்வளவு நேரம் ஆகும், அதெல்லாம் படிச்சீங்களா கேட்டீங்களா? அதெல்லாம் டீட்டெயில் பண்ணலாம். ஆனா வந்துட்டு அது ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ். அதே மாதிரி நல்ல செலவும் ஆகும். செலவு எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி லேக்ஸ்ல வரும்னு தோணுது. ஐ மீன் 20 hours. இல்ல நான் என்ன சொல்றேன், ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ள அதை பண்ண முடியும், சில மாதங்களுக்குள்ள பண்ண முடியும் அப்படின்னா, நான் திரும்ப அது ஃபர்ஸ்ட்ல இருந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல் கதையாவே கொஞ்சம் சொல்லி அப்படியே ஒரு பயங்கரமா சொல்லி ஃபுல்லா கிளீன் ஆடியோல பயங்கரமா ரெடி பண்ணி அப்படியே ஏஐலாம் வீடியோ போட்டு அப்படியே பூஸ்ட் அப்பா பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சேன். சரி, குறிப்பிட்ட சில லட்சங்களுக்குள்ள முடிஞ்சா குறிப்பிட்ட சில லட்சம். என்ன பத்தி உங்களுக்கு தெரியும், உங்களை பத்தி எனக்கு தெரியும். இல்ல பரணி, இந்த லோன் போட்டாச்சு பண்ண மாட்டோமா? இது கொஞ்சம் ஈஸி ஆகட்டும், இந்த ஏஐ எல்லாம் கொஞ்சம் ஈஸி ஆகட்டும், நம்ம ஃபியூச்சர்ல பண்ணுவோம். டோன்ட் வரி. அப்ப நம்ம ஃபியூச்சர் வாய்ஸ், நம்ம வாய்ஸ், அதாவது இந்த லைவ்ல பேசுனது இல்லாம நம்மளே ஓன் வாய ஒரு ஒவ்வொன்றுக்கும் ரெக்கார்டிங் போட்டு அழகா ப்ராப்பரா பண்ணலாம். அது ஓகே ஓகே. அப்ப பார்ட் 2 அந்த மாதிரி கூட ரிலீஸ் பண்ணலாம். விடுங்க, நான் சங்கர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்றேன் ப்ரோ. சங்கர்ல அனௌன்ஸ் பண்ணுவாரு, ஆனா படம் பண்ணுவாரு. அனௌன்ஸ் பண்ணிட்டு அது டிராப் ஆயிடணும், பண்ணக்கூட படம். எனக்கு தெரிஞ்ச டவுட் தாங்க. யாருங்க இப்ப வந்து இவ்வளவு காசு கொடுத்து இவருக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாரு? அனௌன்ஸ்மெண்ட் வரணும் ப்ரோ, அப்பதான் தெரியும் எல்லாருக்கும் இந்த வீடியோ. ஆனா அந்த படம் எடுக்க கூடாது. ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்ச அதுக்கு பர்ஃபெக்ட் டைரக்டர் பிரகாஷ் ப்ரோ தான்.
இங்க நில்லுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி நடிங்க, கேமரா இப்படி வைப்பா, நீ அங்க இருந்து பறந்து வந்து அடிக்கிற. நீங்க சொல்றத பார்த்தா வடிவேலு ஒரு பையனை வச்சுட்டு லெப்ட்ல இருந்தா சொல்லுவானு அப்படிதான் இருக்கு. போட்டோ எடுக்கிறதா? போஸ்ட் 2 பேர் வடிவேலு போட்டோ ஷூட் எடுப்பாங்களே அதுவா? இல்ல ப்ரோ, ஒரு பையனை நல்லா டார்ச்சர் கொடுத்துட்டு இதே எழுது அதே எழுதுன்னு தலையில அடிச்சு அடிச்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரகாஷ் ப்ரோ சங்கர் டேரக்டர் சங்கரை பண்ற மாதிரி சொல்றீங்க. சச்சா, இதுல டைரக்டர் சங்கரே கிடையாது. நாங்க அட்லி கூட கூட படம் பண்ணுவோம், சங்கர் கிட்ட போவோம். சரி ப்ரோ, என்ன ஆர்சிபி இப்படி ஆடுறாங்க? மாசா என்னாச்சு என்னாச்சு செகண்ட் ஹாஃப் எப்படி போயிட்டு நானும் பாக்கல ப்ரோ, இந்த சீசனை சொல்றேன். 3 ஓவர் 27 ஒரு விக்கெட் போச்சு. ஜேக்கப் பெத்தல் அவுட். அவ்வளவுதானே. எத்தனை ரன் அடிச்சான் அதை மட்டும் சொல்லுங்க. பெத்தல் 20. 27 20 அவனே அடிச்சிட்டான். எவன் எடுத்தான் விக்கெட்? விக்கெட் வந்து கேஎல் ஜேமிசன். கோபால் ப்ரோ ஸ்கோர் என்ன? சரி ரைட். இல்ல இன்னொரு டவுட் அதை மட்டும் சொல்லுங்க. 27க்கு 1 இன்னும் ஒரு டவுட் மட்டும் சொல்லி போறாங்க. 1-1 எவன் இறங்கி படிக்கலங்க. அஜித் படித்தா படிக்கலாம் அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா கோபாலகிருஷ்ணன் ப்ரோ தேங்க்ஸ் டிபி மாத்துனதுக்கு. தேங்க்ஸ் ப்ரோ, நீங்க டிவி தூக்கிட்டாருங்க. என்ன ப்ரோ இந்த வருஷம் கப் யார், பஞ்சாப் ஆர்சிபியா? சொல்லுவாருங்க. விஷால் ப்ரோ சிஎஸ்கேன்னு சொல்லுவாரு. பிரகாஷ் ப்ரோ ஏன் ப்ரோ சிஎஸ்கே இவ்வளவு நிறைய வாட்டி கவனிச்சுட்டேன். டிபி பாத்தீங்களா? எங்க பின்னாடி என்ன கலர் இருக்கு பாத்தீங்களா? அது தெரியும் ப்ரோ, ஆனாலும் ரொம்ப பண்றேன் அவ்வளவுதான். எனக்கு ஜாலியா இருக்கு. அது இந்த சிஎஸ்கே டீம் பண்றதுனால சில விஷயங்கள் அப்படி இருக்கும் ஒரு சில நேரம். ஆனா அந்த வன்மம்லாம் கிடையாது. எனக்கு வந்து ஜாலியா இருக்கும். எனக்கு எப்படின்னா, எனக்கு இப்ப இந்த ஒரு 2 வருஷமா வந்து ஆர்சிபி ஜெயிக்கிறத பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆர்சிபி விளையாடுறத பாக்குறது நல்லா இருக்கு. எஸ்ஆர்ஹெச் நல்லா விளையாடாங்க எனக்கு பிடிக்கும். 2 வருஷமா சொல்ல போனா சீரியஸா எனக்கு என்னன்னா, கடந்த 4 வருஷமா ஆர்சிபி பிடிக்கும். சிஎஸ்கே பிடிக்கல. அதுக்கு மேல சிஎஸ்கே தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த 4 வருஷமா சிஎஸ்கே ஆர்சிபி ரொம்ப பிடிக்கும். 2 வருஷமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விளையாடுறது அதுன்னு. ஆனா எஸ்ஆர்ஹெச் இருக்காங்கல்ல, எனக்கு எஸ்ஆர்ஹெச் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ் இப்படி போவேன் கேட்டகரி. இந்த கேட்டகரியில போவேன். ஆனா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிடிக்கிறது எனக்கு எஸ்ஆர்ஹெச் ரொம்ப பிடிச்ச டீம். அவங்க விளையாடுறது சரியில்லை, சரி ரைட். அதுக்கப்புறம் நல்லா விளையாடுறத போய்க்கிறது. டிஎம்கே இது ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு அந்த டீம்ல அப்ப வந்து ஓப்பனிங் எனக்கு சூப்பரா விளையாடுவாங்க அந்த 2 பேரு. அப்ப பவுலிங் சூப்பரா போட நடராஜ் இருந்தாப்ப பவுலிங் நல்லா இருக்கும்ல. அப்ப அந்த சமயத்துல எனக்கு பிடிக்கும். 2020 சமயத்துல பிடிக்கும். அப்பதான் நடராஜ் வந்தது. அத கரெக்டா அந்த சமயத்துல பிடிக்கும். அவ்வளவுதான். அந்த சரௌண்டிங்ல அதுக்கு முன்னாடிதான் ஒரு சிஎஸ்கே மட்டும்தான். அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே தவிர வேற எந்த டீமும் கிடையாது. இந்த ஒரு கோவிட் முன்னாடி சிஎஸ்கே மட்டும்தான். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மட்டும் தான் பிடிக்கும். நம்ம வேற யாரெல்லாம் சிஎஸ்கே ஜெயிச்சா போதும், மேட்ச் எப்படியோ போங்கடா சிஎஸ்கே ஜெயிச்சா போதும். ஆனா எப்ப ட்ரீம்லேண்ட் விளையாட ஆரம்பிச்சனோ அதுல இருந்து சிஎஸ்கே கிடையாது, எவனும் கிடையாது. நமக்கு தனியா வந்து நம்ம எடுக்கிற பிளேயர் விளையாடணும். அப்படி போய் இப்போ வந்து எந்த டீம் மேலேயும் பற்று இல்லாம ஓரளவுக்கு ஆர்சிபி ஜெயிச்சா ஓகே நல்லா இருக்கேன். கப் அடிக்கலைங்கிறனால அவங்க மேல ஒரு எப்படி சொல்ல ஒரு பரிதாப கோட்டால வந்தேன். அப்படியே பரிதாப கோட்டை கப் அடிக்கணும்னு போச்சு. அப்ப கப் அடிச்சா ஆர்சிபியா 2 பேர்ல தான் கப். விஷால் ப்ரோ தான் சொல்லணும், நான் சொல்ல சரிப்பட்டு வராது. விஷால் ப்ரோ ஆர்சிபி சொல்லுங்க ப்ரோ. இல்ல விஷால் ப்ரோ எதுவும் சொல்லாதீங்க. பஞ்சாப் ஜெயிச்சோம். ஏங்க என்ன நம்பாதீங்கயா, விளையாட்டை நம்புங்க, மேட்சை நம்புங்கயா. சரி ஃபைனல் ஆர்சிபி பஞ்சாப் திட்டுறீங்க எல்லாரும். கமெண்ட்ல வேற திட்டுறாங்க பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல இருந்து திட்டுறாங்க பாருங்க. இதுக்கு வந்துட்டு நீங்க பரிகாரம் பண்ணணும் அப்படின்றாங்க. ஆமா பாவம் பண்ண மாதிரி பிரகாஷ் டேக் பண்ணி இன்னைக்கு வந்துட்டு சிஎஸ்கே வந்து சிஎஸ்கே சரியா விளையாடல. அப்பதான் நீங்க சொல்லுங்க சரியா விளையாடலன்னு சொல்லுங்க. அப்பதான் சிஎஸ்கே மேல வருங்கிறாங்க. அன்னைக்கு சிஎஸ்கே சூப்பரா விளையாண்டு மும்பையை ஜெயிச்சிருச்சு. நீங்க 2 சேர்ந்து எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் தான் டாப்ல ஏறி வராருன்ட்டாரு. மேல ஏறி வரோம் நீ ஒதுங்கி சொன்னாரு. அடுத்த நாள் தோத்துச்சு. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. ஃபைனல் அதே 2 டீம் நினைக்கிறீங்களா இந்த வாட்டியும்? பஞ்சாப் ஆர்சிபி தான். எனக்கு வந்து இந்த வருஷம் நான் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா சூப்பரா விளையாடுற டீம் எனக்கு வந்து பஞ்சாப் பயங்கரமா இருக்கு. என்னன்னா எனக்கு வந்து அன்னைக்கு அந்த ஸ்டிக் கண்டினியூ ஆகாது, தோத்துருவாங்கன்னு நினைச்சேன்.
இந்த அடிச்சாங்களே ஒரு அடி 260 சில்லறை. ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ. எனக்கு டேய் இதையே நீங்க அடிக்கிறீங்களா பாவிகளா? என்ன போன வாட்டி அடியத சேஸ் பண்ண ஹையஸ்ட் ஸ்கோர். இந்த டைம் 260 அடிச்சாதான் தோக்கறன்னு 75லயே முடிச்சிட்டானே. அத என்ன பண்ண போறான்னு தெரியல. எனக்கு பஞ்சாப் நல்லா விளையாடுறாங்க. இவங்க ஆர்சிபி சூப்பரா இருக்கு. பவுலிங் ஆர்சிபி பவுலிங் அப்புறம் பேட்டிங்குமே ஒருத்தன் இல்லைன்னா ஒருத்தன் ஏன்னா ஒருத்தரை மட்டும் நம்பி இருந்தா விளங்கவே விளங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரைக்கும் கோலி மட்டும் சூப்பரா விளையாடிட்டு இருப்பாங்க. டீம் மொத்தமா படுந்துரும். கெயில் சூப்பரா விளையாடும், மொத்த டீம் எல்லாம் மொத்தமா படுத்துரும். அண்ணா ஏபிடிங்க முன்னாடி கெயில் சொல்றேன், நான் சொல்றேன் கெயில் காலத்துல கெயில் இருந்ததுல அதுக்கப்புறம் ஏபிடி இந்த காலத்துல இப்ப பீக் அப்புறமேட்டு இந்த மூணு பேரை தாண்ட யாருமே இருக்காதுங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்படி இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் அன்னைக்கு டீம் டேட் ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணால. ஆமா ஆமா அப்புறம் எனக்கு என்ன இந்த மேட்ச் குருணால் பாண்டியா இவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருக்குண்ணே. பவுலிங் ஸ்டைல் 69 இன்னைக்கு பாருங்க இன்ஜுரி தான் பவுலிங் போட மாட்டான்னு நினைச்சேன். போன மேட்ச் இன்ஜுரி ஆனதுக்கு இந்த மேட்ச் பவுலிங் போட்ட முதல் ஓவர்ல விக்கெட் எடுத்துட்டாங்க. அதுவும் இல்ல 69ல போடுறான் 100ல போடுறான். என்னடா மாத்தி இறக்குறான். பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு அந்த ரெக்கார்ட் வெளிய நினைச்சிட்டீங்களா? 49 எனக்கு இந்த 6 ஐபோன் 9 அப்படி பார்த்தோன்னே 6 ரன்னுக்கு 9 ரன்னுக்கு 6 விக்கெட்டா ரைட்ரா இன்னைக்கு ஒரு சான்ஸ் இருக்குடா அப்படின்னு நினைக்கும் போது செப்பட்ட கொடுத்தாங்க. ரொம்ப அவங்க பாருங்க அந்த ரெக்கார்டு அவங்களுக்கு தான் வேணும்னு செப்பட்ட கொடுக்குறாங்க. அவன் பால 49 அடிச்சாங்க ராஜஸ்தானோடயோ. கொல்கத்தா 2017 ஏப்ரல் 23. ராஜஸ்தானும் ஏதோ ஒரு வாட்டி எனக்கு அதெல்லாம் எடுத்தாங்க. ஆனா ஒண்ணு இவங்க ரெக்கார்டு எவனையும் முடிக்க முடியாது. எனக்கு என்னன்னா எப்படி விளையாண்டாலும் எப்படி 49 அவுட் ஆக முடியும் சொல்லிட்டே இருக்கும். எப்படி கேவலமா எப்படா தோத்தீங்க? எப்படி விளையாண்டாலும் எப்படி 49 அவுட் ஆக முடிஞ்சு? எவ்வளவு மோசமா விளையாட. ஏன்னா இப்ப பாருங்களேன் 6 ரன்னுக்கு 9 ரன்னுக்கு 6 விக்கெட் போயிருந்துச்சா? அப்படி யோசிச்சு பாருங்க. 6 விக்கெட் போயிடுச்சு, மிச்சமே 4 விக்கெட் தான் இருக்க போகுது. 4 விக்கெட் நீங்க எவ்வளவு சுருக்கமா போட்டிருந்தாலும் 4 விக்கெட் கழட்டிருக்கலாம் நினைச்சா அவங்க மாதிரி விளையாண்டா இன்னைக்கு. ஆனா பாருங்க செப்போட்ட ஓவர் கொடுத்தாங்க, முடிச்சு விட்டான். அடுத்து இன்னொரு ஓவர் போட்டா அவன் பேர் என்ன ரசிக்டார் ஓவர் போட்டான்னு நினைக்கிறேன். ஒரே ஓவர்ல 15 ரன் கொடுத்தான்னு நினைக்கிறேன். இது மாதிரி எவனா ஒருத்தர் ரன்னை கொடுத்துட்டு போயிடலாம். ஆனா இவங்க மட்டும் எப்படி அந்த 49 அவுட் ஆனாங்க? ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா சும்மா சினிமா பத்தி ஒரு நினைத்தால இனிக்கும் ஒரு படம் இருந்துச்சுல்லண்ணா, பிருத்திவிராஜ் படம். அந்த படம் பிடிக்குமா? பிருத்திவிராஜ் படம் அது பிடிக்குமா உங்களுக்கு? அழகாய் ஒரே நிமிஷம் அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு உங்களை. அதான் திடீர்னு கேட்டேன். சூப்பர் சொல்லு. அதாவது மலையாள படத்தோட ரீமேக் அது தெரியாம போனேன். அந்த வேலூர் மாவட்டம்னு ஒரு படம் எடுத்தாருல, அவரு டேரக்ட் பண்ண படம் நினைக்கிறாரு. இதுக்கு ஆர்என்ஆர் மனோகரா அதாவது பாட்டுக்காக ஓப்பனிங் வந்துச்சு. செக்ஸிலேடி அப்படின்னு ஒரு பாட்டுலாம் வரும் அந்த படத்துல. அதெல்லாம் போட இவருக்கு சக்திக்கு வந்த பாட்டு இந்த அழகாய் பூத்திய பாட்டு சூப்பரான பாட்டு. அந்த பாட்டு எல்லாமே பாட்டு நம்ம ஓப்பனிங்கோட போய் திருச்சி சோனா தேட்டர்ல போய் அந்த படத்தை பார்த்தேன். வெறுப்பா இருந்துச்சு. என்னடா படம் எடுத்துட்டு பாட்டு சின்ன வயசுல டிவில பார்த்து பயந்துருக்கேன். அது ஒரு மாதிரி இதா இருக்கு. அது பேய் பாட்டு மாதிரி இருக்குங்க. அதுதான் பேய் பாட்டு, பேய் படத்துக்கு வைக்கிற மாதிரி. அது அந்த ஐயர், அது ஏதோ ஒரு ஐயர், அந்த பொண்ணு பேரு என்ன பேருன்னு தெரியல, ஐயர்னு வரும் அந்த பொண்ணு பேரு. அந்த பொண்ணு தான் ஹீரோயின். அதுக்கு அந்த ட்ரெஸ், அந்த ஷூட்டிங் பண்ண லொகேஷனு எல்லாம் பார்த்தா என்னது மாவீரன் ஏதோ சொல்ல இதுல சவுண்ட் வந்துச்சு, அதனால நான் ரிமூவ் பண்ணிட்டேன். மறுபடியும் ரிக்வெஸ்ட் கொடுங்க மாவீரன். நான் தான் ரிமூவ் பண்ணேன். குறைன்னு சவுண்ட் வந்துச்சு, அவர் பேசுறது கேட்கல, அதனாலதான். பிரகாஷ் ப்ரோ மேட்ச் இன்னும் ஒரு ஓவர்ல முடிஞ்சிரும் போல. 50 ரன் அடிச்சுட்டாங்க. இல்லங்க, எனக்கு ரச்சித் படித்தார் இறங்கல. இல்ல ரச்சித் படித்தார் இறங்கினானா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல அப்போ ஓகே. அப்ப மேட்ச் முடிஞ்சா ஓகே தான். இன்னைக்கு ஒரு பந்தயம். இன்னைக்கு அந்த சொன்ன பெட்டிங் இவனா அவனான்னு சொல்றாரு. திசார் தட்டு, அந்த திசார் தட்டுல இன்னைக்கு நாங்க எடுத்தது நிதிஷ் ராணாவை. அவன் 1 ரன் எடுத்துட்டான். மொத்தமே 1 ரன். இப்ப ரஜித் படித்தர் இறங்கி 1 ரன் அடிச்சா ஈக்குவல். 2 ரன் அடிச்சா ரஜித் படித்தர் வின்னு. எப்படி ரிஸ்கிருக்கோம் பாருங்க. 2 ரன் அடிச்சா ரஜித் படித்தர் வின்னு. அவங்க எடுத்தவங்க அவன் இறங்கவே இல்லைன்னா நிதிஷ் ராணா எடுத்து நாங்க வின்னு. 1 ரன்ல நிக்கிறோம். இப்படிலாம் பெட்டிங் போனா என்ன விளங்குமா? அவன் 50 ரன் அடிச்சா வின்னிங்களாம், 100 ரன் அடிச்சா வின்னிங்களாம். 1 ரன் கூட அடிக்காம இருந்தா நாங்க வின்னிங். பிரகாஷ் ப்ரோ பேடியோட வீடியோ பாத்தீங்களா? டான்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் பரணி அந்த பாட்டு பார்த்த உடனே பேடி டான்ஸ பார்த்து ஆச்சரியமா இருந்துச்சு.
ஆனா இந்த பிடிஎஸ் வீடியோ பார்த்தா இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு. எப்படா லிப்சிங் எல்லாம் போட்டு ஆடிக்காரு ஏன்னு டவுட் ஆயிருச்சு. அப்படிதான் இருக்கு வீடியோ முன்னாடி செட்டிங் பாக்குற பக்கத்துல பிடிஎஸ்ன்ட்டாங்க. பரணி ப்ரோ நீங்க இது பிரகாஷ் ப்ரோ மாவீரன் ப்ரோ மியூட் பண்றதுக்கு பதிலா ரிமூவ் பண்ணிட்டீங்க. இல்ல நான் ரிமூவ் தான் பண்ணேன். அவரை ஆட் பண்ண முடியல, அப்போ வர முடியலையா? பரவாயில்ல, வேற ஸ்பேஸ்ல இருந்து நீங்க ஒருத்தர் ரிமூவ் பண்ணீங்கன்னா அவரால் அந்த ஐடியில மறுபடியும் ஸ்பேஸ்க்குள்ள வர முடியாது. அப்படியெல்லாம் இல்லையே. பரணி தூக்கி போடுது பரணி, என்னாச்சு தெரியல நாளைக்கு நான் போடுறேன். உங்களை தூக்கி போட்டுச்சா? இல்ல பரணி ரிமூவ்னு வந்துச்சுன்னா திரும்ப ஜாயின் பண்ண முடியாது பரணி. நம்ம அளவு கொடுத்தா ஜாயின் பண்ண முடியும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அங்க போய் ரிமூவ் ஃப்ரம் ஸ்பீக்கர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்க ரிமூவ் அதுக்கு கீழே ரிமூவ் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருந்தீங்கன்னா திரும்ப ஜாயின் பண்ண முடியாது. நம்ம அளவு கொடுத்தா ஜாயின் பண்ண முடியும். இப்போ நான் போய் பார்த்து ரிமூவ்டு பீப்புள்ல போய் பார்த்து மாவீரன் அலோவ் பண்ண கொடுத்துருக்கேன். இப்போ போய் அந்த ஐடியா தெரிஞ்சு இப்படி பண்ணாதீங்க பரணி. ஏங்க நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், சத்தியமா இல்ல. சரி ஒண்ணு கை தவறி வந்திருக்கும், சில நேரம் மேல அப்படி வந்திருக்கும். ஏன்னா நான் ஒருத்தர் தெரியாம பண்ணிருக்கேன் அந்த மாதிரி. நான் எங்க பண்ண போறேன் நம்ம மாவீரனை. சரி பரணி நான் கேட்டதுக்கு சொல்லுங்க, பேட்ரியட் என்ன கதை? பேட்ரியட் நாளைக்கு காலையில 9 தெரியாதா? ஒரு படம் வருது, வரல வருது. விஷால் ப்ரோ சதி பண்ணிட்டாங்க. விஷால் ப்ரோ தமிழ் டப்பிங் விடாம பண்ணிட்டாங்க. படம் தமிழ் டப்பிங் இல்லையா, ஒரு வாரம் கழிச்சு வரும். பிரகாஷ் பாருங்களேன், மம்முட்டி மோகன்லால் சேர்ந்து நடிக்கிறாங்க. அதுல வந்து பகத் பாசில் இருக்கிறாரு. குஞ்சப்ப கோபனா அவர் பேர் வேற டக்குனு உச்சரிக்க வராது, அவர் வேற இருக்கிறாரு. இப்படி அதாவது சரி விடுங்க, எனக்கு அப்பையில இருந்து அவர் பேர் எனக்கு வராது. நானும் எத்தனையோ வருஷம் முயற்சி பண்றேன். குஞ்சப்ப கோபனா அப்படின்னு தெரியும் சொல்லுவாங்க. அது இன்னும் கஷ்டம் எனக்கு, அதுக்கு இன்னும் கஷ்டம். சாக்லேட் அதுக்கு திலீப்பேட்டான்னு சொல்லுவாங்க, அது எவ்வளவு ஈஸியா இருக்கு. திலீப்பேட்டா அப்படிங்கிறீங்க, அது எவ்வளவு ஈஸியா இருக்கு. மோகன்லாலுக்கு மம்முக்காங்கிறீங்க. சாரி மம்முட்டிக்கு மம்முட்டிங்கிறதே சுருக்கமா தானே இருக்கு. இதுக்கே மம்முட்டி மம்முட்டி உனக்கு வாயில் நுழையலையா? இக்கா மீன்ஸ் என்ன சொல்றது, ஏதோ ஒரு மீன்ஸ். அதான் மம்முக்கா, அப்புறம் லாலேட்டன் இப்படி சொல்றது ஓகே. இப்படி ஓகே. அது என்ன சாக்கோ என்ன சொன்னீங்க? சாக்கோச்சன். ஏங்க அதுக்கு குஞ்சக்கோ போபன் கரெக்டா தானே பாருங்க, அது பேர் குஞ்சக்கோ போபன் தானே? ஓகே கரெக்டா சொல்லிட்டேன் முதல் தடவை. சரி விஷால் ப்ரோ நாளைக்கு காலையில 9 மணிக்கு புக்கிங் ஓபன் பண்றாங்க. கரெக்டா 9:15 FTOS புக் பண்றீங்க, போய் பாக்குறீங்க. சரி பிரகாஷ் ப்ரோ, இந்த இவ்வளவு பெரிய ஒரு இதுல நீங்க ஒரு முக்கியமான இதை மறந்துட்டீங்க. துருவ நட்சத்திரம் எனக்கு ஏதோ தெரியும்னாங்களே, அது ஏதாவது தெரிஞ்சுதா? தெரியல, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ அது ஏதோ ஒளி தெரியுதா இல்லையா? ஒளி தெரியுது அமைந்து. அதே ஓரமாக குடந்த குப்பையை தூக்கி ஓரமாக போட்டனர் அப்படின்னு சொல்லி ஒரு மீன் டெம்ப்ளேட் வரும்ல, அந்த மாதிரி அது பாட்டுக்கு ஓரமா தான் இருந்துச்சு. அதை தூக்கி ஓரமா நடுவில் கூப்பிட சொல்லி திரும்ப ஓரமாக கூப்பிட்டாங்க. ஐயோ என்ன பிரகாஷ் ப்ரோ இப்படி சொல்றீங்க? சுகுமா ப்ரோ வெல்கம். கேமியா கொடுக்குறாரு. கால் பண்ணி வர சொன்னேன், வேற ஒரு கால்ல இருந்தேன். விஷால் ப்ரோ சொல்லி அவர் நம்ம ஸ்பேஸுக்கு வந்திருக்காரு. விஷால் சொல்லி உடனே வந்திருந்தா நீ கேட்டிருக்கலாம். நான் வேற ஒரு கால்ல மாட்டிக்கிட்டேன். ஆபீஸ் கால்ல விஷால் சொல்லி வந்தீங்கல்ல, எப்போ வந்தீங்களோ இல்லையோ வந்தீங்களா ஸ்பேஸ் முடியறதுக்கு முன்னாடி? இல்ல பரணி கொஞ்சம் நங்கூரம் போட்ட மாதிரி போட்டான். ஆதி என்ன உங்களை பத்தி எல்லாம் பேசுறாரு, வாக்கு சுகுமார் அப்படின்ட்டு கூப்பிட்டேன். இல்ல என்னதான் பேசினாரு, என்னதான் விஷயம் அது தெரிஞ்சுக்கதான் வந்தேன் நானு. அது பிரகாஷ் அண்ணா இப்ப வந்துட்டு எடுத்துரைப்பார். பேசுனாதான் கொஞ்சம் இதுவா இருக்கும். எதுவா இருக்கும்? ஆஸ்வாசமா இருக்குமா? ஆஸ்வாசமா சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுல இருந்து ஆரம்பிப்போம். கருப்புல இருந்து ஆரம்பிப்போம். கருப்பு கரை, அதுக்கப்புறமா வந்து நான் பேசல, எல்லாரும் பேசிருப்பீங்க. சொல்லுங்க. நானும் பேசிட்டேன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும். நேத்து ஈவெண்ட்டு உண்மையாவே சொல்றேன், நல்ல ஒரு படத்துக்கு வந்து அவங்க இத்தனை நாள் அதாவது வருஷக்கணக்கில் எல்லாரும் வெயிட் பண்ணதுக்கு, தீபாவளிக்கு வர வேண்டிய படம் இவ்வளோ மாச கணக்கில் வெயிட் பண்ணதுக்கு நேற்று ஈவெண்ட்ல வந்து கண்டிப்பா எல்லாரும் சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு மதுரையில வச்சது, நல்ல ஒரு பிளானு, நல்ல ஒரு விசிபிலிட்டி கொடுத்தது. கண்டிப்பா கருப்போட ஓப்பனிங் நல்லா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இல்லை, கண்டிப்பா இருக்கும்.
இன்னொரு ஒரு அப்புறம் விஷயமும் யோசிச்சேன். ஜனநாயகன் வரலாம். ஆனா வந்து ஜனநாயகன் 7ஆம் தேதியே வந்தா நல்லா இருக்கும். 15ஆம் தேதியோ 14ஆம் தேதியோ வரக்கூடாதுன்னு வந்து நானும் அதுவுமே வந்து ரொம்பவே வந்து ஆசைப்படுறேன். ஏன்னா 14ஆம் தேதி வந்து ஏன்னா இவங்க நல்ல விண்டோ வேணும்ன்றதுனால தான் கருப்பு வந்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணாங்க. அது ஒரு எப்படின்னு இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அதாவது ஜனநாயகன் வந்தா கருப்பு ஓடாதா அப்படிலாம் கிடையாது. இல்ல எது ஆனா வந்தாலுமே கருப்பு சுகுமாரண்ணே ஓடும். யோசிச்சு பட் ஆனா பாருங்கண்ணே, இந்த வாட்டி அப்படி வருது அப்படின்னா அவங்க கொஞ்சம் துணிஞ்சு இறங்கிடணும்ண்ணே. வேற வழி இல்லை, தள்ளி தள்ளி போனா எங்கண்ணே போறது? இறங்கிடுவாங்க. வேற ஆப்ஷன் அது வேற ஆப்ஷன் இல்லப்பா. நான் என்ன பாத்துக்கலான்ட்டு சொல்றேன்னா இறங்கிடணும். அவங்களுக்கு சோலோவா வந்துட்டு அவங்க வர்றதுதான் வந்து அவங்களோட ஆமா, அது ஒரு கரெக்ட். ஒரு ஒரு நல்ல விண்டோ, பெரிய பட்ஜெட் வேற. கரெக்டான ஒரு டைம். ஆமா. இப்ப இது வந்து ஒரு அன்பார்ச்சுனேட்டா வந்து அவங்க டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டைம்ல திடீர்னு வந்து ஜனநாயகன் வரும் அப்படின்றது வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பிசினஸ், அவங்களோட மார்க்கெட் இப்போ ஒரு 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 ரீசன் எடுத்துக்கங்க. இப்படி நான் வந்து ஒரு 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 தியேட்டர் நடத்துறேன், ஒரு மெயின் ஸ்கிரீன் பெரிய ஸ்கிரீன் வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஷோ ஆப்வியஸா யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. சூர்யாவுக்கு கொடுப்பனா, விஜய் கொடுப்பனா அப்படின்ற ஒரு கட்டாயம் தியேட்டர் ஓனருமே வந்து ரொம்ப ஒரு இதுல தள்ளப்படுவாங்க. ப்ரெஷர்ல போகும். அதே மாதிரி வந்துட்டு எப்படி சொல்றது, எல்லா இடத்துலயுமே வந்து அந்த ஒரு ஸ்கிரீன் ஸ்பிளிட் அப் நடக்கும்போது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு இதுவா நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வெர்டிக்ட் பொறுத்து அதெல்லாம் மாறும்னு வச்சுங்களேன். பட் ஆனால் இருந்தாலே அது ஓப்பனிங்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் எல்லா படத்துக்குமே. ஸோ வந்து இப்போ ஜனநாயகன் வந்து கண்டிப்பா வந்து அவரோட லாஸ்ட் படம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல எல்லாருமே வந்துட்டு அதுக்கும் ஒரு இது இருக்கும். ஆல்ரெடி அந்த படத்து மேல பல சர்ச்சைகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அந்த படத்தை ஓட வைக்கணும், அந்த படம் வந்து நல்லா பயங்கரமா தியேட்டரிக்கலா போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். ஸோ அந்த படத்துக்கான ஒரு ஓப்பனிங் கண்டிப்பா வந்து அது என்னதான் வந்து ஒரு இதுல வந்தாலுமே, ஓடிடில சாரி அன்அபிஷியலா வந்தாலுமே கூட, லீக் ஆனாலுமே, பைரசில லீக் ஆனாலுமே கூட சில பேர் பார்த்திருக்கலாம், சில பேர் பார்க்காம கூட வந்து தியேட்டர்ல தான் பார்ப்பேன்னு வெயிட் பண்றாங்க. என்ன இருந்தாலுமே அதுக்கான ஓப்பனிங் அது இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி கருப்புக்குமே நல்ல ஓப்பனிங் இருக்கும். இது கிளாஷ் வந்து கண்டிப்பா வரவே கூடாதுன்னு வந்து நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா இது சில பேர் கிளாஷ் வந்தா அது நாங்க ஜெயிப்போம் நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு. இல்ல ஜெயிக்கிறது மேட்டர் இல்ல. ரெண்டுமே தனித்தனியா வந்து ரெண்டுமே சூப்பரா ஓடட்டும். இது ஒரு 1 வீக்ல வந்து நல்லா கலெக்ட் பண்ணிடும். அது வந்து ஒரு 15ஆம் தேதி வந்ததுன்னா அதுக்கு ஒரு விண்டோ நல்லா கிளியரா இருக்கும். ஒரு 1 வீக்ல வந்து மேக்சிமம் பாக்குறவங்கலாம் பார்த்துடுவாங்க. ஏன் ரீசன்னா ஒரு ஃபெஸ்டிவல் டேட்டா இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொங்கலோ இல்ல தீபாவளியோ அந்த மாதிரி டைம்ல 2 படம் வந்து அகாமடேட் பண்ண முடியும். கிளாஷ் வந்தாலுமே கூட மக்கள் வந்து எல்லாம் வெளியே வருவாங்க. ஒரு படம் பார்த்துட்டு இன்னொரு படம் வந்து ஆப்வியஸா பார்த்துருவாங்க. இது வந்து ஃபெஸ்டிவல் டேட் கிடையாது. இது வந்து நார்மலான ஒரு சம்மர் ஹாலிடே அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ ஒரு வீக் டேல வருது அப்படின்னும் போது இதுல நிறைய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கும். அதனால வந்து எனக்கு கருப்பும் தனியா வரணும், ஜனநாயகன் தனியா வரணும். ஆனா எனக்கு என்ன பயம் தெரியுமா சுகுமாரண்ணே? இப்ப 30 கரை திடீர்னு ஜனநாயகன் 8ஆம் தேதி வந்துச்சுன்னா 3 படத்துக்குமே என்னடா இதுன்னு ஆயிடும். ஒரு வாரம் இல்லப்பா, வரலாம். அது அப்படி வேணா வரலாம். அதாவது 30 கார 8ஆம் தேதி ஜனநாயகன், 14ஆம் தேதினா கூட ஒரு வாரம் ரொம்ப ஒரு டஃபா வாரம் விண்டோ இல்லையா உங்களுக்கு? பரவாயில்லப்பா. அந்த ஒரு வாரமாச்சு கிடைக்குதேன்னு நீ ஆசைப்படு. நீ வந்து கருப்போட கிளாஷ் போகும்போது என்ன ஆயிடும்னா, அந்த ஒரு வாரம் கருப்புக்கு அந்த ஒரு விண்டோவே கிடைக்காது. அப்படி பாரு. அதே மாதிரி இப்ப கரக்கு எப்படி இருந்தாலும் கரக்கும் ஒரு வாரம் விண்டோ இருக்கு, கருப்புக்கும் ஒரு வாரம் விண்டோ இருக்கு நடுவுல வரும்போது. அப்படி வந்ததுன்னா இல்ல எனக்கு 15ஆம் தேதிக்கு மேல வந்து கருப்பு வந்து ரிலீஸ் ஆயிட்டா அதுக்கப்புறம் 20ஆம் தேதிக்கு மேல ஜனநாயகன் வந்தாலுமே நல்லதுதான். எப்படி இருந்தாலுமே அந்த படம் ஏன் நான் ஜனநாயகன் எப்போ லேட்டா வந்தாலும் வந்து பிரச்சனை இல்லைன்றனா அந்த படம் எப்போ வந்தாலும் ஓடிடும். அதுக்கான ஓப்பனிங் எப்படி இருந்தாலும் கொடுத்துரும். ஏன்னா அதுக்கு இந்த ஆப்வியஸா ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஒரு படம் டெஃபினட்டா ஓடும். கருப்புமே கூட வந்து எப்போ ஏன்னா அந்த படத்தோட கண்டென்ட் எப்படி அதுவுமே எப்போ வந்தாலும் ஓடிடும். ஆனா அதுக்கான பொட்டென்ஷியல் வந்துட்டு இன்னும் பெருசா ஆகணும் அப்படின்னா இந்த சோலோ ரிலீஸ் நடக்கும்போது அது ரொம்ப பெருசான ஒரு பொட்டென்ஷியல் நடக்கும். பார்ப்போம் எப்படி அவங்க டிசைட் பண்றாங்கன்னு தெரியல. பரணி அன்னைக்கு ஆதி என்ன சொல்லிட்டு இருந்தாருல, டிக்கெட் எல்லாம் ஓப்பன் ஆகாதுன்னு. 6ல இருந்து 7 தியேட்டர் ஓபன் பண்ணிட்டான் பரணி. 9 மணி ஷோ கரை மதுரையில. சூப்பர். நானும் பார்த்தேன். நிறைய தேட்டர் 9 மணி ஷோ இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சூப்பர். போறேன் கண்டிப்பா. சரி, நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் சார் வந்து அவர் எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாருங்க. பேசிட்டோம் அவரை பத்தி ஃபர்ஸ்ட் நான் தான் பேசினேன். நானும் பிரகாஷ் பிரபுவும் பேசணும். இவ்வளவு பேசுறேனே டிக்கெட் ஓபன் பண்ணி கேள் அப்படின்னு கேட்டீங்களா பரணி? அதேதான் ஏங்க 8 வீக் ஓபன் பண்ற படத்துக்கு தான் நான் வந்துட்டு போடுவேன்னு சொல்லிட்டு கரை புக்கிங் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களே 9 மணி ஷோன்ற மாதிரிதான் இருக்கு. அது மாதிரி ஃபன்னா இருக்கு.
ரொம்ப என்ன நல்ல சொல்றோம் இப்ப பையன் இதெல்லாம் மேடம். நீங்க என்ன கேட்க அப்பப்போ மாட்டீங்களா? மட்டும் லைட்டா இது மட்டும் இழுப்பான். அந்த மாதிரி தான் அந்த அது இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஏங்க கரை 4 வீக் இது நெட்ஃபிளிக்ஸ்ல 4 வீக் தான். கரெக்டா அதை மட்டும் ஃபர்ஸ்டா ஓபன் பண்ணி வச்சிருக்காரு மனுஷன். ஏங்க இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல ஆப்பெக்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு, நல்லா இருக்காமே, எப்படி இருக்கு பாத்தீங்களா? யாராவது? நான் பார்க்கல விஷால். ஓரளவுக்கு ஓகே. சர்வைவல் த்ரில்லராமே. நான் பார்க்கல. ஆமா, ஓகே. ஆமா. அப்புறம் அந்த பரணி சக்சஷன் 2 சீசன் முடிச்சிட்டேன். செம ஃபாஸ்டா பார்த்துட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு பரணி. டோன்ட் மிஸ் இட். நான் ஃபியூ எபிசோட்ஸ் பார்த்தேன், பட் நான் கண்டினியூ பண்ணல. நீங்க பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஃபுல்லா பாருங்க பரணி, பிக்கஸ்டா இருக்கு பரணி டிராமா. இல்ல நானும் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, சரி விஷயத்துக்கு வருவோமா? 10 மணி ஆயிடுச்சுண்ணே, தப்பாச்சே. என்னப்பா 10 லேட்டா தானே ஸ்பேஸ் போட்டாரு. 9 மணிக்கு மேல ஸ்பேஸ் போட்டா 10 என்ன பிரகாஷ் மணின்றது அண்ணனை வந்து வந்துட்டு நீங்க இது 9 மணிக்கு மேல பண்றீங்களா? ஸ்பேஸ் போட்டாரா? நீங்க வந்ததே 9:45க்கு. 9 மணிக்கு ஸ்பேஸ் போட்டோம். நாங்க கரெக்டா 8:40க்கு போட்டோம். பிரகாஷ் ப்ரோ எத்தனை மணிக்கு ஸ்பேஸ் போட்டாருன்ற 8:40க்கு போட்டிருக்காரு. ஆமா, எப்பயும் போடுற டைமிங் தான். 8:30க்கு போடுவாரு. ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு. 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாம் பல மாசம் ஆச்சு. 8:40க்கு தான் போட்டு. ஏன் பரணி நீ இப்படி இருக்க? ஒரு டாபிக் லைட்டா பேசிட்டு நம்ம வந்து சுகுமார் ப்ரோ முடிச்சிடலாம். சுகுமார் ப்ரோ நீங்க காலை நாளைக்கு சாயங்காலம் 8:30 மணிக்கு வந்தீங்க, சூப்பரா ஃபுல்லா பேசுறதுலாம். என்னன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். பரணி இப்ப சீக்கிரம் ரெக்கார்டு போட்டு அமைச்சாரு, சீக்கிரம் அப்லோட் போட்டு சீக்கிரம் தூங்கிடுவேன். சீக்கிரம் இருந்தவங்கன்னா காலைல சீக்கிரம் 5:30க்கு நான் ஏந்திரிக்க வசதியா இருக்கு. இல்லைன்னா 5 மணி நேரம் தான் தூக்கம் இருக்கு. அதுக்காக தான். என்ன பிரகாஷ் ப்ரோ நீங்க நல்ல ஒரு ஃப்ளோல வரும்போது என்ன பேசணும் சரி பேசுங்க. நான் நடுவில் அரசியல் பேசணுமே, நீங்க தான் இல்ல. 8:48 9 மணிக்கு ஏகப்பட்ட டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க, அதை பத்தி பேசிட்டு என்ன ப்ரோ இருந்தேன். என்ன பேசுனீங்க? அதாச்சும் சொல்லுங்களேன். ஜஸ்ட் ரெக்கார்டிங் கேட்டு வாங்க. ஜஸ்ட் அதுவே ஒரு 40 நிமிஷம் பேசியிருப்போம் நினைக்கிறேன், 20 நிமிஷத்துக்கு மேல. கோரா என்ன பேசுனீங்க? அது மட்டும் விஷால் கோரா விஜய் சிஎம் ஆக போறாருன்னு சிஎம் பரணி சொன்ன அப்படி, சிஎம் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன அப்படி. அப்புறம் பெர்சன்டேஜ் பிறகு எத்தனை சீட் வாங்குவாரு, என்னென்ன இருக்கு, திருச்சி கிழக்கு நிலவரம், ஓட்டிங் நிலவரம், ஓட்டிங் பெர்சன்டேஜ், டிவிக்கு எவ்வளவு பெர்சன்ட் ஆகும், 2ஆம் இடமா 3ஆம் இடமா, இல்ல பரணி சொன்ன மாதிரி சிஎம்மா, இது எல்லாமே வந்து பேசியிருக்கோம். நீங்க ஜஸ்ட் ஒரு அப்படியே ஒரு ஓவரால் ஃப்ளோல போட்டு ஒரு 2.5 வச்சு கேட்டு பாருங்க. எனக்கு ஆனா வந்து பிஃபோர் எலெக்ஷன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு யார் இங்க, அவர் பேர் என்னது, மதன் தானே வந்து ரெகுலரா நம்ம ஸ்பீக்கர்ல வருவாரு. மதனா யாரு? மதன் தான். அவர்கிட்ட ப்ரெடிக்ஷன் கேட்டாரு. நான் வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப கம்மியா சொல்லிட்டேன். இப்ப அது மாற வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. பட் ஆனா பண்ணுவோம். இப்ப நாளைக்கு ஸ்டார்டிங்கே என்ன தெரியுமா, எக்ஸிட் போல் ரிசல்ட். நீங்க அவங்கவுங்க ஒவ்வொரு கருத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்கீங்க. இப்போ நாளைக்கு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு கருத்து கணிப்பு சொல்லுங்க. ஆனா நாளை மறுநாள் வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்துடும். நம்ம நாளை மறுநாள் அதை பத்தி பேச வேணாம். நாளைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுவோம். ஏஜ் கேட்டகரிக்கு இது பண்ணல. நீங்க பர்டிகுலர் ஒரு ஏஜ் கேட்டகரிக்குள்ளார வச்சா அது எப்படி ஒப்பீனியன் போலா இருக்கும், எக்ஸிட் போலா இருக்கும். ஜஸ்ட் நம்ம வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் பேஸ் பண்ணி நீங்க சொல்லுங்க. நமக்குள்ள நம்ம ஆபீஷியலா போய் நம்ம எல்லாத்துக்கும் கருத்து கேட்க போறோம். உங்க கணிப்பு சொல்லுங்க. இந்த யூசர் இப்ப தற்போது இருக்க எதிர்கட்சி தான் ஆளுங்கட்சியா மாறும். அது மோர் தென் 2/3 சீட்ஸோட மெஜாரிட்டியோட வருவாங்க. யாரு எதிர்கட்சி? இப்ப யாரு பிரதான எதிர்கட்சி? அவங்கதான் ரூலிங் பார்ட்டியா கம்ஃபர்ட் வரும். எல்லாத்தையும் கேட்டு கடைசியா ஒரு ஒரு கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா, யாரு அப்படின்னு. அது சில பேருக்கு நக்கல் நையாண்டியா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த எதிரிக்கே தெரியும் அது என்ன எப்படி யார அட்டாக் பண்ணி. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஏத்துக்க மனநிலையில இல்லாத மாதிரிதான் இருக்கும். பல பேருக்கு மீடியா அட்டென்ஷனுக்கு கிடைக்காது அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஒரிஜினலா ஈஸ்வர்ராஜ் 4ஆம் தேதி காலையிலேயே ஸ்பேஸ் போடுறோம். எத்தனை மணிக்கு பிரகாஷ் ப்ரோ? 8 மணிக்கே போட்டுருவோம். மேக்ஸிமம் 8:30 மணிக்கு போட்டுருவோம். வரீங்களா? சாயந்தரம் 4 மணி to 5 மணிக்கு தான் நிறைய ரிசல்ட் தெரிய வரும். ஏன்னா க்ளோஸ் ஃபைட்ல தான் நிறைய ரிசல்ட் கிடைக்க போகுது. அதுல அப்படி கிடைச்சாலும் பல தொகுதிகள்ல இழுபறி 10,000 ஓட்டுக்குள்ளார தான் நிறைய தொகுதி. சிஎம் இப்ப கரண்ட் சிஎம் தொகுதியிலே நிறைய பிரச்சனைகளோட போன தடவை ஜெயிச்ச மாதிரிலாம் ஜெயிக்க மாட்டாரு அவர் தொகுதியே. 4 மணிக்கு வரீங்களா? வாக்கு கம்மியா தான் இதாகும். 4 மணிக்கு வரீங்களா? இல்ல நீங்க என்ன ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி கூப்பிட்டு இருக்கீங்க?
இல்ல நான் ப்ரோ, ஒண்ணு பேச விவாதம் தான் இது. அது இல்ல இல்ல இப்ப விவாதம் அவர் இல்ல. சொல்ற மாதிரி அன்னைக்கு அவரோட கருத்து அது. அன்னைக்கு டைம்ல விவாதம் ஒருத்தருக்கும் தேவையில்ல. ஒரு கருத்து இருக்கும்ல. இல்ல இல்ல அது ஒரு கரெக்டா எலெக்ஷன் நம்ம டைம்ல விவாதம் விவாதம் பண்றதுக்கு. அன்னைக்கு தேவையில்ல. எல்லாரும் ஃப்ரீயா பார்ப்போம், மறுநாள் பேசுவோம். நினைச்சு லைவ்ல பேசணும்னு சரி, நீ ஓகே. என்ன நீங்க இப்படி சொல்ற சொல்ற? மாதிரி அன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் செலிப்ரேட் நட்பா பண்ணிக்கலாம். பேசுறத ஒரு எதிரும் புதிருமா போயிடும். தேவையில்லாத இல்ல நீ இல்ல, கரெக்ட். இப்படி நீங்க சொல்றது பேசுற கரெக்ட் இப்படி தான் ப்ரோ. பண்ண. அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் நம்ம விவாதம் பண்ணலாம். அது செலிப்ரேட் பண்றவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு பாசிட்டிவா தான் நீங்க செலிப்ரேட் பண்ண போறீங்க. இப்ப யாருக்கு அவங்க ஓட்டு போட்டா அவங்களுக்கு சாதகமான ஒரு பாசிட்டிவ் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்த நாள் விவாதம் பண்ணிக்கலாம். ஓகே எப்படி எங்க தப்பா விவாதம் போச்சு, என்பது வேற. நாளைக்கு என்ன அந்த இல்ல, ஆச்சு? ஓகே டைம்ல ஓகே என் ஓகே டன், கட்சிக்கு நீ இது சந்தோஷம். பண்ணலையே. நாளைக்கு நான் என்ன சொல்றேன், நாளைக்கு 8:30 மணிக்கு நம்ம பேஸ் போடும்போது உங்க ஒப்பீனியன், உங்களோட என்னென்ன கணிப்புகள் இருக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க. கருத்து அதுவும் நீங்க நம்ம சொல்லுங்க. கேட்போம், அதை நம்ம நாளைக்கு கேட்போம். டீட்டெயிலா ஆஃப்டர் பேசுவோம். எலெக்ஷன், அதாவது பிஃபோர் எலெக்ஷன் பேசுனது அப்படியே ஆஃப்டர் எலெக்ஷன் பேசுவோம். அதுல என்ன வருதுங்கிறது ரிசல்ட் அன்னைக்கு பேசுவோம். காலைல 8 மணிக்கு ஸ்பேஸ் இல்ல போட்டுருவோம். அது எப்படி 2 இருக்குங்கிறத விதமான பார்ப்போம். ஒப்பீனியனா வச்சிடணும். நீங்க அது யாருக்கு வாக்களிச்சீங்க, இல்ல யாரு இல்ல, அது ஆட்சி சொல்லக்கூடாதுங்க. அமைப்பாங்க, அது அத சொல்லக்கூடாது, அது ரெண்டையும் அது வேணாம் ப்ரோ, அது சொல்லக்கூடாது. சொல்ல அது யாருக்கு வேண்டாம். வாக்களிச்சீங்கன்னு நீங்க யாருக்கு பேசவே கூடாது. இல்ல வாக்களிச்சீங்கன்றது சொல்ல ஜனநாயகம் வேண்டாம். தப்பு. உங்களோட ஒப்பீனியன் கணிப்புகள் சொல்லலாம். நான் என்ன இல்ல சொல்றேன்னா, இல்ல ஒப்பீனியன் நீங்க ஏங்க அதேதான். இப்ப நம்ம எப்படின்னா ஆளுங்களை யார பத்தி தெரியாது. சிம்பிள் லெப்ட்ல யார இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்புறா கேட்டகரி. நான் இவங்க தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு, ஆனா போட்டவங்கள சொல்ல மாட்டேன். போடாத கட்சிக்கு போட்டேன்னு மாத்தி பேசுற ஆளுங்க நிறைய இருக்கு. இந்த டெக்னிக் நமக்கு தெரியாது. ஆனா இப்போ ஃபீல்டுல போனா நல்லாவே தெரியும் மக்களுக்கு. ஏன்னா அவங்க எப்படி ஏங்க ரொம்ப தெரியும். சிம்பிளுங்க. நாளைக்கு நம்ம என்ன கேள்வினா, யார் ஆட்சி அமைக்க போறா, யாருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும், டிவிக்கு எத்தனை சீட்டு பிடிக்கும், டிவிக்கு எத்தனை பெர்சன்டேஜ் வரப்போகுது, இது அப்படியே பேச போறோம். அதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது தனியா பர்சனல் ஒப்பீனியன் ஏதாவது இருந்தாலும், பர்சனல் கணிப்புகள் ஏதாவது இருந்தாலும் சொல்லிட்டு அதை அப்படியே நாள் மேட்ச் பண்ணி பார்க்க போறோம். அவ்வளவுதான், ரொம்ப இல்ல சிம்பிள். இல்ல ஒன்றும் பெருசால பெரிய இன்னொன்னு இதெல்லாம் போட்டுருங்க, கிடையாது. ஏஜ் கேட்டகரியும் போடுங்க. இப்ப 19 to 29, 29 to 40 இந்த கேட்டகரியில எப்படி? ஏன்னா அதாவதுங்க, நம்ம அவங்களோட ஒரு கணிப்பு 5000 வேற பேரோ மாதிரி இருக்கும். 10,000 பேரோ 30,000 பேரோ சாம்பிள் வச்சு நம்ம அபிஷியலா நம்ம போல் வச்சிருந்தா பரவாயில்லைங்க. நம்ம கருத்து கணிப்புகள் நம்ம கேட்கிற ஒரு 200 பேருக்கு, அந்த 200 பேர்ல மேல கேட்கிற ஸ்பீக்கர்ல இருக்க ஒரு 10 பேர், அந்த 10 பேர்லயும் அப்படியெல்லாம் 4 பேர் கிடையாது. வாயை நீங்க திறந்து, ஒப்பீனியன் அந்த போடுவீங்க. 4 பேர்லயும் உங்க ஒருத்தர் நான் பெங்களூர்ல இல்ல இருக்கேன் இல்ல சிரிச்சிட்டு போயிரு, எனக்கு அதுக்கு சம்பந்தம்னு சொல்லிட்டு, ஒருத்தர் எனக்கு அரசியலே தெரியாது, நான் வெறும் கோகோஸ்ட் சும்மா நான் அப்படியே வாட்டர் கேன் போட வந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. இப்படிலாம் இருக்க பட்சத்துல நம்ம இருக்கிற அப்படிலாம் 3 பேர் கிடையாதுங்க. நம்ம தான் பேச போறோம். அரசியல் நம்ம 3 நம்மளோட பேர்ல வாய்ஸ் சொல்லி அதுலயும் ஒருத்தர் வாய்ஸ் சொல்ல வாழ்வியலோட மாட்டார். ஒருத்தர் ஒன்றி போனது. அதை சிரிக்கிறாருல, போயிட்டு ஒருத்தர் பக்கத்துல இருந்து சிரிக்கிறா இருப்பாங்க. அவர் நீங்க அவர் கழுத்துல கத்தி வச்சு கேட்டாலும் வாய்ஸ் சொல்ல மாட்டாரு. வயசு அவர்கிட்ட எப்படி வயசு கிடைக்கிறது இருப்பீங்க? அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, ஆதார் கார்டு கேட்டா தர மாட்டாரு. வயசு சொல்ல வாயிலிருந்து, அவர் வாயிலிருந்து வயசு கரெக்டான வயசு வந்துருமா ஃபர்ஸ்ட்? ஏங்க அதை மட்டும் அவர் கேக்குற சில விஷயங்களை கேட்டா சொல்ல போறாரு. வயசு நாளைக்கு அப்போ பசங்க ஒண்ணு பண்ணுவோம். அவரோட நாளைக்கு எல்லாத்துக்கும் 5 விஷயங்கள். ப்ரெடிக்ஷன், உங்களுக்கு இல்ல 6வது ப்ரெடிக்ஷன். நாளைக்கு இல்ல 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 இல்ல, இன்னைக்கான எல்லாத்துக்கும் 5 ப்ரெடிக்ஷன், உங்களுக்கு 6வது ப்ரெடிக்ஷன். நீங்க பரணியோட எக்ஸாக்ட் வயசை கண்டுபிடிச்சிடணும். அதான் நாளைக்கு உங்க கணிப்பு கணிச்சிட்டு அவர் பேசணும், இத்தனை நாள் பேசணும் வச்சு நீங்க நாளைக்கு கணிச்சு சொல்லுங்க. இல்ல இல்ல அவரோட வயசு எப்படின்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதனா இருக்கும். அத நினைச்சீங்க. நம்ம நம்ம வீக்னஸ் நீங்களே கணிச்சிருங்க, அதை கணிச்சு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதாவது நம்புறேன். வாய்ப்பு இல்ல. நானும் இப்படிதான். ஈஸ்வர் ப்ரோ ஒரு நாள் பரணிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் என்னன்ட்டு. என் கடைசி தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் இப்பதான் காலேஜ் முடிக்கிறான். அவனுக்கும் அந்த பரணிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் மேட்ச் ஆச்சு. நான் அப்ப அப்படிதான் நினைச்சிட்டேன், என் கடைசி தம்பி வயசு தான் பரணிக்கு அப்படின்னா. ஆனா அது உண்மை கிடையாது. அந்த மாதிரி இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. இல்ல இல்ல சில விஷயங்கள் மாறும், சில விஷயங்கள் இதாகும். இப்ப பர்னி பிரதர் தெரியல, உங்களை ஏதோ தெரியல. உங்களோட ஃபேவரட் பிளேயர் என்ன பர்னி கிரிக்கெட்ல? கிரிக்கெட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன் ப்ரோ. வேற என்ன மூவி பாப்பீங்களா? பாப்பேன், எல்லா படமும் பாப்பேன். இல்ல எந்த படத்தை ரொம்ப ரிப்பீட்டடா வாட்ச் பண்ணிருக்கீங்க நீங்க சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும்? சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நிறைய படம் ஆமா, இருக்கு bro. அத சொல்லுங்க. ஒரு 4-5 படம் அதை வச்சு கூட சொல்லலாம். மலையாள படமா 4 படம் சொல்லுவோம். தமிழ் படம் கேக்குறேன் நீங்க. கில்லி, அயன், டாக்டர், மாவீரன். 4 ஜெனரேஷன் 4 படம் சொல்லிட்டு போறாரு. இவர்கிட்ட போய் கேக்குறீங்க நீங்க? இல்ல 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 அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன கில்லி அயன் இருக்குங்க. அந்த ஏஜ்ல மிஞ்சி போனா அவரோட வயசு. ஏங்க அப்படி சொல்லுங்க. வந்தீங்களா இல்ல ஓட்டு பிரச்சனைக்கு வந்தீங்களா? இல்ல இல்ல, மிஞ்சி உங்க கேட்டகரி கண்டுபிடிக்கிறாங்க இரு பண்ணி. மிஞ்சி போனா அவர் வயசு என்ன பண்ண போறீங்க? இல்ல இல்ல இது இருங்க பாருங்க, க்ளோஸ் அப்ல வருது ஏதோ. WWE பாப்பீங்களா? சொல்லுங்க. என்ன ப்ரோ? இல்ல இல்ல இல்ல, கிரிக்கெட் பிடிக்காதவங்களுக்கு WWE பாப்பாங்க கண்டிப்பா. அதுல எதனா உங்களுக்கு பிடிச்ச யாருனா இருப்பாங்கல்ல? பார்க்க மாட்டேன். WWE எதுவுமே பார்க்க மாட்டேன். ஃபைட்டிங், நோ ஃபைட்டிங். அப்ப தமிழர் பண்பாடா அப்படின்னு சிவாஜியில சொல்ற மாதிரி, நான் தெலுங்கையா அப்படி சொல்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த கேள்வி இல்ல இல்ல கார்ட்டூனாவது பாப்பீங்களா? கார்ட்டூன் கார்ட்டூன் பென்டன் பாப்பேன்.
பென்டன் பார்த்திருக்கேன். அப்ப பென்டன் பாக்குறீங்கன்னா அந்த ஏஜ் 2006ல இருந்து 2010க்குள்ள நீங்க டீனேஜ் ஸ்டார்டிங்ல இருந்திருக்கணும், இல்ல டீனேஜா 13 வயசு அந்த ரேஞ்சுக்கு இவ்வளோத்தையும் கேள்வி தப்பா சொல்றீங்க. இவ்வளவு கேள்வி கேட்டீங்களா, நீங்க கரெக்டா சொல்லுவீங்க நினைச்சு நான் சந்தோஷமா இருக்கேன். வயசு சொல்லுங்க ப்ரோ. கேள்வி தப்பா சொல்லிட்டு போறாரு. சில விஷயங்களை கேள்வி கேட்க கேட்கதான் அவங்கள அறியாமலே இது வந்துரும். ஏன்னாச்சு தன்னை ஒரு புத்திசாலின்னு காட்டிக்கிட்டு இப்ப நான் உன்னை வசியம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் ஆள் மனசுல போயிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு எத்தனை வயசு? ஈஸ்வர் ப்ரோ, நீங்க டெய்லி வந்து இதே மாதிரி கேளுங்க, அவரே ஒரு நாள் வயசை ஒத்துக்கணும், கன்ஃபஸ் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைங்க, எவ்வளவு நாள் தான் டிபெண்ட் பண்ணுவாங்க. ஒரு கோட்டைய ரொம்ப டிஃபெண்ட் பண்ணாலும் அது ஈஸியா வீக் ஆயிடும். ஒரு கோட்டைய லைட்டா டிஃபெண்ட் பண்ணாலும் அது வீக் ஆயிடும். அது அவங்கவுங்களை பொறுத்துதான். நம்ம ஏன்னு ரொம்ப ஓவரா ஒரு விஷயத்த நம்ம டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது ஒரு கட்டத்துல எக்ஸ்போஸ் ஆயிடும். கன்ஃபார்ம். நான் இந்த அந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் ப்ரோ. ஆனா யாருமே இன்னும் வந்துட்டு கண்டுபிடிக்கல. நான் வந்துட்டு மறைமுகமா கூட நான் வந்து சொல்லியிருக்கேன், என் வயசு இதுதான் அப்படின்னு சொல்லி. பட் ஆனா நடிக்கிற வேலையில வச்சுக்காதீங்க, நீங்க மறைமுகமே பரணி சும்மா என்ன கசகசன்னு பேசிட்டு, நீங்க தசாவதார படம் எத்தனை வயசு தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த ட்ரம் கார்டை இறக்கி விடுங்க, அவர் ஆடி போயிருவாரு. ஈஸ்வராஜ் ப்ரோ அவர் தசாவதார படம் என்ன வயசுல எப்ப தியேட்டர்ல போய் பார்த்தாரு மட்டும் கேளுங்க. அந்த கேள்வி கேளுங்க, நீங்க ஏஜ் கண்டுபிடிச்சிடலாம். தசாவதாரம் போய் படம் பாக்குற அளவுக்கு அவருக்கு இருக்குன்னா ஒண்ணு கமல் ஃபேனா இருக்க வாய்ப்பு அதிகம். ஈஸ்வர், நீ படம் பாக்குறது இல்ல, படம் அனலைஸ் பண்ணி பாக்குற வயசு இருக்கு. எத்தனை வயசு ஆச்சு? யார், எனக்கா? எனக்கு சின்ன வயசுல இருந்து பாப்போம் அனலைஸ் பண்ணி. என்ன நீங்களே ஒரு மாதிரியாவா? நான் 10 வயசுல ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சில விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி பாக்குறது. 10-15 வயசுல அரசியல் இல்ல சில விஷயங்கள் அரசியல் குறியோட இருக்கும், இந்த சம்பவத்தோட ரிலவெண்டா இருக்கும், நிறைய படங்கள் பாக்குறேன். அவ்வளவு போக நீங்க ஒரு 55 வயசு வச்சு நீங்க ஏங்க அது நல்லா சொல்றீங்க? இந்த படங்கள்ல வில்லனியா பேசுவாங்க டைலாக், நான் 8 வயசுல அண்ணன் அடிச்சேன், 10 வயசுல அவனை பண்ணேன், 11 வயசுல ரவுடி ஆனங்கிற மாதிரி 10 வயசுல நான் படங்களை ஆச ஆரம்பிச்சேன், 11 வயசுல நான் அரசியல பேச ஆரம்பிச்சேன், 13 வயசுல பரணிய பழக்க ஆரம்பிச்சேன். எல்லாரும் பரணிய பழக்க வந்துடுறாங்க. அரசியல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அரசியல் பிடிக்க ஆரம்பிச்சு நான் 4 வயசுல கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சேன். 5 வயசுக்கு செஸ் 4 வயசு விளையாட ஆரம்பிச்சேன். ஆனா பரணி மட்டும் அதே ப்ரோனன்ஸ்ல இன்னொன்னு விளையாட ஆரம்பிச்சாரு. அது எத்தனை வயசுன்னு தெரியல. எனக்கு புரிஞ்சிச்சு. என்னன்னு சொல்லுங்க. அது தேவையில்லாத கான்ட்ரோவர்சி, நம்ம வேணாம். வேற என்ன கேம் ஆடுவீங்க பரணி? இந்த பிசினஸ்லாம் விளையாடுவீங்களா? உங்க டீம் ஆளு பிரமாதம். என்னச்சுங்க? யாரு? ஜேசிபி கோபால் ப்ரோ ஏடிஎம்கே தான். ஏங்க நீங்க இருங்க, அவர் ஈஸியா ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா, 10 மணிக்கு முடிக்கிறாங்க பேச கொண்டு வந்துட்டாரு. சரி ஈஸ்வராஜ் ப்ரோ ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நான் ஒரு கேள்வி பிரகாஷ் ப்ரோட்ட கேட்கணும், அதுதான் வந்தனே. பிரகாஷ் ப்ரோ, இந்த எதிர்ப்புன்னு ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்களா, அது யாருக்கு? எங்களுக்கா உங்களுக்கா? நாளைக்கு டீடைலா பேசுவோம். எல்லா தரப்புக்கும் அது எல்லா தரப்புக்கும் பேசுவோம். நாளைக்கு டீடைலா நாளைக்கு கேட்ற மாதிரி எல்லா தரப்புக்கும். ஓகே ஓகே ஆமா, எல்லா தரப்புக்கும் இருக்கு. எல்லாத்துக்கும் பொதுவான ட்வீட். 2 நாளா சர்க்காசம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு அலுப்பு பண்ணிட்டு இருக்காங்க 2 நாளா. அது அதுக்காக போட்டு ட்வீட், எல்லாருக்கும் போட்டு ட்வீட். அனைத்து கட்சியினருமா சொல்ல போனா 2 பேத்துக்கு போட்டிருக்கேன். ரெண்டு கட்சியினருக்கு போட்டிருக்கேன். ஓகே, 2 கட்சிக்கு, அதாவது யாருக்கும் போட்டின்னு சொல்லி போட்டிருக்காங்க, அது 2 பேத்துக்கும் போட்டு இருக்கேன். ஆன்லைன்ல இருக்கிறதே 2 பேர் தான். அதான் ஆன்லைன்ல இருக்கிறதே 2 பேர் தான் அலுப்பா பண்றாங்க. 2 பேர் தான். அந்த 2 பேர் தான் எதிர்ப்பு தாண்டி வெறுப்புன்னு போயிட்டு இருக்காங்க. வெறுப்பு ரொம்ப மோசம். அது 2 தரப்பும் ஒருத்தவங்க வந்து சீரியஸா பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க சர்க்காசம் பண்றங்கிற பேர்ல சீரியஸா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பரணி நீங்க வீடியோ அப்லோட் பண்ணி அனுப்பி விடுங்க, பாத்துக்கலாம். நாளைக்கு பேசுவோம், நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆமா, நாளைக்கு பேசலாம். நாளைக்கு சந்திப்போம். பாய் பாய் பாய். ரொம்ப டிக்